येन श्री हरे गुरवे कृष्ण माताजी, प्रणाम माताजी। हरे कृष्ण माताजी, प्रणाम माताजी। श्री चैतन्य मनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदा माक्यं तथाधीष्वपदान्तिहं वन्देहं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरोन् वैष्णवां च श्रीरूपं जाग्रजातं सहगणरघुनाथान्वितं तं सजीवं शाद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगणललिता श्रीविशाखान्वितां च नमो महावदान्याय कृष्णप्रेम प्रदायते कृष्णाय कृष्णचैतन्य नाम्ने गौरत्विषे नमः। नमो ब्रह्मण्यदेवाय गो ब्राह्मणहिताय च जगद्हिताय कृष्णाय गोविन्दाय नमो नमः। हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते कोपे च कोपिका ज्ञान हरे कृष्ण कोपे च कोपिका हरे कृष्ण मदजी स्वरे निमिषं कोपिका कान्त राधा कान्त नमोस्तुते सप्त कांचन गौरांगी राते वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यैव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिधि नामिने नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी वास्तस्य देशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्ण माताजी, हरे कृष्ण। हरे कृष्ण माताजी, प्रणाम माताजी। कृष्ण माताजी, प्रणाम माताजी, हरे कृष्ण। ஒரே நிமிஷம் மாதாஜி, ஸ்கிரீன் ஷேர் பண்ணிக்கிறேன். மாதாஜி ஸ்கிரீன் தெரியுதா மாதாஜி? ஹரே கிருஷ்ணா. தெரியுது மாதாஜி, தெரியுதுங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, ஹரே கிருஷ்ணா. அப்ப நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, 12வது அத்தியாயத்துல பக்தி தொண்டு மட்டும்தான் நம்மளுக்கு வந்து தெளிவான பாதையை கொடுத்து பகவானோட உன்னத ராஜ்யத்துக்கு வந்து நம்மளை வந்து அந்த பக்தி யோகத்துல நிலை பெற்றா மட்டும்தான் பகவானோட ராஜ்யத்துக்கு போக முடியும். அது மட்டும் இல்லாம அதுதான் வந்து ஒரு ஜீவாத்மாவுக்கு நிரந்தரமான ஒரு தீர்வை வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 12வது அத்தியாயத்துல பார்த்தோம். ஏன்னா அது ஒரு அழிவற்ற பாதை அப்படின்னு பகவானே சொல்லிட்டாங்க. அப்ப அந்த அழிவற்ற பாதையை வந்து எப்படி வச்சுக்கணும்? முழுமையான நம்பிக்கையோடு யார் ஒருத்தவங்க வந்து அந்த பாதையை வந்து ஃபாலோ பண்றாங்களோ அவங்க வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமானவங்க அப்படின்னு பகவான் வந்து சொல்லிட்டாங்க. இப்போ 13வது அத்தியாயம். இந்த 13வது அத்தியாயம் என்ன அப்படின்னா, இயற்கையும் அனுபவிப்பவனும் உணர்வும். 3 ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க. இயற்கைனா ஜட பிரகிருதி அப்படின்னு படிப்போம் இல்லையா?
அனுபவிப்பவன் யாரு? இந்த ஜீவாத்மா. அதோட உணர்வு. நம்மளோட உடம்பு என்ன? அந்த ஜீவாத்மானா என்ன? ஜீவாத்மாக்குள்ள பரமாத்மா எப்படி இருக்காங்க? அப்படின்னு எல்லா இதையும் புரிஞ்சுக்கிறது தான் இந்த ஹெட்டிங்கு. இந்த ஹெட்டிங் வந்து கொஞ்சம் கஷ்டமானது அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து கஷ்டமானது அப்படின்னு சொல்லுவாங்க. இயற்கையும் அனுபவிப்பவனும் உணர்வும். இப்ப 12வது அத்தியாயத்துல பக்தி தொண்டில் ஏணிப்படிகள் பார்த்தோம். அப்ப அதுல என்னென்னலாம் பார்த்தோம்? கர்மயோகம் பண்ணணும். ஏன்னா கொடுக்கப்பட்ட செயல்களை வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறது அது ஒரு விதமான யோகம். அப்புறம் சாதனா பக்தி. அப்புறம் வந்து பக்குவம் அடைந்த நிலை. இந்த எல்லா பாதைகளுமே கடைசியில பகவானோட அந்த பக்தி யோகத்துக்கு தான் போகணும். ஆனா எல்லா பாதைகளும் அங்க போகுதா அப்படின்னா கிடையாது. ஏன்னா யாரு ஒருத்தவங்க வந்து தன்னை உணர்ந்தவங்களா இருக்காங்களோ, பகவான் இது நான் வந்து பகவானோட நித்திய சொரூபம். பகவானோட அந்த நித்திய சொரூபத்தின் ஒரு சின்ன அங்கத்துணுக்கு தான். என்னுடைய டியூட்டி வந்து பகவானுக்கு தொண்டு ஆற்றுவது. அப்ப பகவான்ல நம்மளோட மனதையும் புலன்களையும் நிலைநிறுத்துறது. மனசுல பகவான நிலைநிறுத்தி பகவானுக்கு வந்து பக்தி சேவை பண்ணா மட்டும் ரொம்ப ரொம்ப எளிமையான வழியா இருக்கும். அது யாருக்கு மட்டும்தான் சாதகமா இருக்கும்? தூய பக்தர்களுக்கு மட்டும்தான் சாதகமா இருக்கும் அப்படின்னு பகவான் வந்து சொல்லிட்டாங்க. அப்படி தூய பக்தர்கள் வந்து எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிரியமானவங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்? அஷ்டாங்க யோகம் பார்த்தோம். அப்புறம் வந்து தியான யோகம் பார்த்தோம். அப்ப இது எல்லாத்தையும் விட பக்தி தொண்டு வந்து ரொம்ப ரொம்ப சிறந்தது. இந்த பக்தி தொண்ட ஃபாலோ பண்ணா, ஒரு பரிபூரண நிலையை வந்து நம்ம அடையலாம். அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்துட்டோம். ஏன்னா பகவான் வந்து நம்மளுக்கு பக்தி தொண்ட தான் நம்மளுக்கு ப்ரிஃபர் பண்றாங்க. வேற எந்த வழிகளுமே ஒரு அ தீர்வை வந்து குடுக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அதோட இலக்க போய் அடையுதா அப்படின்னாலும், அதுக்கும் கேரண்டி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப 13வது அத்தியாயம் நம்ம பார்ப்போம். 13ஆம் அத்தியாயத்தின் சுருக்கம். அறிவுத்திறம் வாய்ந்த கேள்விகள். ஞானம் எப்படி அடைவது? ஆத்மா, பரமாத்மா, அனுபவிப்பாளர், ஞான சக்ஷுகு. இப்ப 13ஆம் அத்தியாயத்துல நம்ம பார்ப்போம். இந்த அத்தியாயத்துல ஃபர்ஸ்ட் ஸ்லோகமே பகவான் தான் அர்ஜுனா வந்து கேக்குறாங்க. அர்ஜுனா வந்து என்ன கேக்குறாங்க அப்படின்னா, கிருஷ்ணா நீங்க வந்து என்ன சொல்லியிருக்கிறீங்க? இந்த இயற்கை, ஜட இயற்கை. நம்ம வந்து சமஸ்கிருதத்துல பிரகிருதி அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் வந்து அனுபவிப்பவர். அனுபவிப்பவர்னா நம்ம புருஷர்கள். புருஷருங்கிறது இந்த இடத்துல நம்மளுக்கு பகவத்கீதையில எப்படி கொடுத்திருப்பாங்க? இந்த ஜட இயற்கையை ஃபுல்லா அனுபவிப்பவர் வந்து பகவான் ஒருத்தர் தான். அவரை மட்டும்தான் புருஷர் அப்படின்னு சொல்லணும்னு கொடுத்திருப்பாங்க. அப்புறம் அடுத்து களம் க்ஷேத்திரம் அப்படின்னா க்ஷேத்திரனா உடல். அந்த உடல் வந்து இதுக்கு கூட உதாரணம் வந்து எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா, ஒரு வயல்ல எப்படி தானியங்கள்லாம் போடுவாங்க இல்லையா? அப்ப க்ஷேத்திர அப்படின்னா ஒரு இடம் அல்லது உடல் அப்படி வச்சுக்கோங்க. அதுக்கு உதாரணம் பின்னாடி பார்ப்போம். அப்புறம் வந்து களத்தை அறிபவன் சேத்ரய்ய. களத்தை அறிபவன்னா சேத்ரன்னா நம்ம உடல் அப்படின்னு படிச்சுட்டோம். அப்புறம் க்ஷேத்ரய்ய அப்படின்னா அந்த உடலை அறிபவன். இப்ப நம்மளுக்கே தெரியும். நம்ம உடம்பு அப்படின்னா நம்ம உடம்பு நம்மளுக்கு தான் தெரியும். என் உடம்பு இவ்வளவு தான் தாங்கும். இவ்வளவு தாங்காது. என்னால இதுதான் பண்ண முடியும். அப்படிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதுதான் சேத்ரய்ய. இந்த உடலை அறிபவன் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா அப்படின்னா அந்த உணர்றது. நம்ம கூட பிரக்ஞா இல்ல அப்படின்னு சொன்னோம்னா, அவனுக்கு அந்த உணர்வே இல்ல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாரி அப்படின்னா உணர்றது. சேத்ரய்ய. அடுத்து அறிவு, ஞானம், அறியப்படும் பொருள். அப்ப இந்த ஜீவாத்மா யாரு? அப்ப அவங்க ஏன் இந்த ஜட இயற்கையில இருக்காங்க? அவங்க எப்படி பகவான புரிஞ்சுக்கணும்? அப்படிங்கிற எல்லா ஞானத்தையும் புரிஞ்சுக்கிறது தான் ஞேயம். அப்ப அதோட இறுதி இலக்கு என்ன?
பரமாத்மாவை அறிவது. சேத்ரக்ய அந்த உடலை களத்தை அறிபவன் சேத்ரக்ய. அப்ப இது என்ன அப்படின்னு இந்த சாப்டர்ல நம்ம பார்ப்போம். உடல்னா என்னன்னு சொன்னோம் நம்ம? உடல் வந்து இந்த புலன்களால ஆனது. அப்ப இந்த புலன்களால ஆன இந்த உடம்ப வச்சு என்ன பண்றோம்? புலன் இன்பத்தை வந்து அனுபவிக்க விரும்பி நம்ம எல்லாம் எப்படி இருக்கோம்? கட்டுண்ட ஆத்மாக்களா இருக்கோம். அப்ப அந்த மாதிரி அந்த உடலோட தகுதியோட அடிப்படையில அந்த உடம்பு என்ன செய்யும்? என்னென்ன செயல்கள் வந்து நம்மளுக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்குதோ அதை வந்து அந்த உடம்பு வந்து செய்யும். அப்ப உடல் அப்படின்னா என்னதுன்னா புலன்களால ஆனது இந்த உடல். அது வந்து புலனின்பத்தை அனுபவிக்கிறதுக்காக என்ன பண்ணுது? இந்த உலகத்துக்கு வந்திருக்கு. அந்த கட்டுண்ட ஆத்மா வந்து என்ன ஆசைய வச்சிருக்கோம், அல்லது இதுக்கு முந்தின ஜென்மால என்ன கர்மாவை எடுத்துட்டு வந்திருக்கோ அதுக்கேத்த செயல்களை அந்த உடல் வந்து செய்யும். அடுத்தது, இந்த உடலானது சேத்ர கட்டுண்ட ஆத்மாவின் செயல்களுக்கான களம் என்று அறியப்படுகிறது. சேத்ரன்னா என்ன சொல்லிட்டோம்? இந்த உடம்புன்னு சொல்லிட்டோம். அது என்ன பண்ணுது? இந்த ஜட உலகத்துல கட்டுண்டு இருக்குது. கட்டுண்ட ஆத்மாவின் செயல்களுக்கான களம். அப்ப அந்த செயல்களுக்கான களம் அப்படின்னா என்ன அப்படின்னா, எப்படி வந்து அந்த உயிர்வாளி வந்து ஆசை வச்சிருக்காங்களோ, ஏன்னா ஒவ்வொரு உயிர்வாளியோட ஆசையும் வேற வேற மாதிரி இருக்கும். அப்ப அந்த ஆசைக்கு தகுந்த மாதிரி முந்தைய கர்மாவுக்கு தகுந்த மாதிரி அது என்ன பண்ணும்? அதோட செயல்களை இந்த கட்டுண்ட ஆத்மா ஜீவாத்மா வந்து செய்யும். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, அடுத்து சேத்ரக்ய அப்படின்னா என்ன பார்ப்போம். நம்ம வந்து சேத்ரனா உடல்னு பார்த்துட்டோம். அப்ப இந்த உடலோட உரிமையாளர் யாரு? அதத்தான் என்ன சொல்றோம்? சேத்ரக்ய. ஏன்னா அந்த பாடியோட ஓனர். நம்ம இந்த உடம்பு, நான் விஜயா மாதாஜி அப்படின்னா நான் வந்து சேத்ரகி, என்னோட உடல் வந்து சேத்ர. இந்த உடலை அறிந்தவன். நான் இப்படிதான், என் உடம்பு இப்படி இருக்கும், எனக்கு என்னென்னதான் சேரும் என்னென்ன சேராது அப்படின்னு இந்த உடம்ப அறிஞ்சு இருப்போம் இல்லையா? அவங்கதான் சேத்ரக. அதுக்கு கூட பிரபுபாத் வந்து ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுவாங்க. இப்ப ஒரு விவசாயிக்கு வந்து ஒரு நிலம் இருக்கு அப்படின்னா, அந்த நிலம் வந்து எப்படிப்பட்டது, அந்த நிலத்துல அந்த நிலத்தோட மண் வந்து எந்த வகையை சார்ந்தது, அதுல என்ன விதை போட்டா எந்த அளவுக்கு வரும் அப்படிங்கறது யார் தான் உணர்வாங்க? அந்த நிலத்தோட ஓனர் மட்டும்தான் அவருக்கு தெரியும் இல்லையா? அதே மாதிரிதான் இந்த சேத்ரம், இந்த உடலோட உரிமையாளர் சேத்ரைக்க. நம்ம இந்த உடலின் செயல்கள் இதெல்லாம் எங்க இருக்கு வருது? நம்மளோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி, முந்தைய கர்மாவுக்கு தகுந்த மாதிரி நிர்ணயிக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா உயிர்வாளிகள் நம்மள எப்படி இருப்போம் அப்படின்னா, மந்த புத்தியோ மந்த புத்திக்காரவங்களா இருப்போம். அப்புறம் குழப்பம் நிறைஞ்சவங்களா இருப்போம் இல்லையா? மந்தா சுமந்தமதையோ மந்த பாக்யா அப்படின்னு பாகவதத்துல படிப்போம் இல்லையா? ஏன்னா நம்மளுக்கு வந்து எப்படி வந்து நடத்தப்படுவோம், நம்மளோட லைஃப் ஸ்டைல எப்படி இருக்கும் அப்படின்னா, தப்பாதான் வழி நடத்தப்படுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒவ்வொரு ஜீவாத்மாவும் வேற வேற நிலைமையில கஷ்டப்படுறவங்களா, அப்படி இல்லைன்னா அவங்க வந்து பொருள் தேடுறவங்களா, எனக்கு வந்து இந்த வசதி பத்தாது, இன்னும் வந்து எனக்கு நான் இதெல்லாம் அச்சீவ் பண்ணணும் அப்படிலாம் வந்து பொருள் ஆசையோட இருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி ஆளுங்க. அப்படி இல்லைன்னா ஞானத்தை தேடுறவங்களா, நான் ஏன் இங்க வந்தேன், திரும்ப இந்த உடம்பு எங்க போகுது, இந்த மாதிரி ஞானத்தை தேடுறவங்களா இருப்பாங்க. இந்த மாதிரி நம்ம கூட நம்ம யாரெல்லாம் பகவான் கிட்ட சரண்டர் ஆவாங்க அப்படின்னு நம்ம படிப்போம் இல்லையா? அப்பேற்பட்டவங்களா மட்டும்தான் இந்த ஜீவாத்மா இருக்கும், கட்டுண்டு தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த ஸ்லைட் போவோம். அறிவுத்திறம் வாய்ந்த கேள்விகள். அர்ஜுனனின் 6 கேள்விகள். உடல், ஆத்மா, பரமாத்மா, சூத்திரம். இப்ப அர்ஜுனன் என்ன கேக்குறாங்கன்னா 6 கேள்விகள் கேட்பாங்க அர்ஜுனா. என்னென்ன கேள்விகள் நம்ம பார்ப்போம். பகவான் கிட்ட கேட்பாங்க, அதுக்கு பகவான் வந்து பதில் சொல்லுவாங்க. 6 கேள்விகள் அர்ஜுனா கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்லோகமா இருக்கும். அப்ப எனது அன்பு கிருஷ்ணரே, இயற்கைனா பிரகிருதி, அனுபவிப்பவன் புருஷ,
களம் சேத்ர. அப்புறம் களத்தை அறிபவன் சேத்ரக்ய, அறிவு, அப்புறம் அறியப்படும் பொருள் ஆகியவற்றை பற்றி நான் தெளிவாக புரிந்து கொள்ள விரும்புகின்றேன். மாதாஜி ஸ்கிரீன் தெரியல மாதாஜி. இல்ல மாதாஜி, 13ஆம் அத்தியாயத்தின் சுருக்கம் கொடுத்திருக்காங்க. அப்ப தெரியும். அர்ஜுன உவாச்ச பிரகிருதிம் புருஷம் சைவ க்ஷேத்ரம் க்ஷேத்ரஜ்யம் ஏவச்ச ஏதத் வேதித்தும் இச்சாமி ஞானம் ஞேயம் ச கேசவ. அர்ஜுனன் கூறினான், எனது அன்பு கிருஷ்ணரே, இயற்கை பிரகிருதி, அனுபவிப்பவன் புருஷ, களம் சேத்ர, களத்தை அறிபவன் சேத்ரஜ்ய, அறிவு ஞானம், அறியப்படும் பொருள் ஞேயம் ஆகியவற்றை பற்றி நான் தெரிந்து கொள்ள விரும்புகின்றேன். இப்ப அர்ஜுனா 6 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பிரகிருதினா இந்த பௌதீகமான இயற்கை. இங்கேயும் என்ன பண்றாங்க, பகவான் இருப்பாங்க. ஏன்னா பகவான் தான் சொல்லிட்டாங்க இல்லையா, இதுக்கு முந்தின சாப்டர்ல 11வது சாப்டர்லயே என்ன பண்ணுவாங்க, ஒரே வார்த்தையில சொல்லியிருப்பாங்க, ஆன்மீக உலகிலும் பௌதீக உலகிலும் நான் இருக்கிறேன் அப்படின்னு பகவான் சொல்லியிருக்காங்க. அப்ப பௌதீக இயற்கையிலையும் பகவான் இருக்கிறாங்க. அப்ப பிரகிருதினா இயற்கை. அடுத்தது அனுபவிப்பவன் புருஷ. அப்ப புருஷ அப்படின்னா அனுபவிப்பவர். நம்மளும் அனுபவிச்சுட்டு இருக்கோம். எதை அனுபவிச்சுட்டு இருக்கோம், இந்த பௌதீக சுகங்களை அனுபவிச்சுட்டு இருக்கோம். அப்ப நம்ம எல்லாத்தையும் அனுபவிப்பவர், உண்மையான அனுபவிப்பாளர் யாரு அப்படின்னா பகவான் கிருஷ்ணா தான். ஏன்னா நம்ம எல்லாத்தையும் இந்த பௌதீக உலகத்துல அனுப்பி நம்மளுக்கு சுதந்திரம் இருக்கா அப்படின்னா சுதந்திரம் கிடையாது. பரம அனுபவிப்பாளர் பகவான் கிருஷ்ணா மட்டுமே. அப்புறம் இதெல்லாம் கேக்குறாங்க. யார் கேட்காங்க, அர்ஜுனா கேக்குறாங்க. இயற்கை பௌதீக இயற்கைனா என்ன, புருஷா, அப்புறம் க்ஷேத்ரா க்ஷேத்ரஜ்ய, ஞானம் ஞேயம் இதெல்லாம் என்ன, இத பத்தி எல்லாம் நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அர்ஜுனா கேக்குறாங்க. அப்ப ஞானம்னா என்ன அப்படின்னா க்ஷேத்ரா க்ஷேத்ரஜ்ய பார்த்துட்டோம். பிரகிருதினா இயற்கை, புருஷானா அனுபவிப்பவர். அடுத்து ஞானம்னா சேத்ராவையும் சேத்ரஜ்ய இந்த ரெண்டையும் புரிஞ்சுக்கிறதா ஞானம். அப்ப இந்த ஞானத்தை வச்சுட்டு இந்த உடல் நான் பகவானுக்கு சேவை செய்வதே. ஏன்னா அதுதான் அறிவோட இலக்கு. பரமாத்மாவை அறியும் இலக்குதான் நேயம். இப்ப இது எல்லாத்தையும் எனக்கு தெளிவா விளக்குங்க அப்படின்னு அர்ஜுனா கேட்டிருக்காங்க. பகவான் அர்ஜுனனின் 6 கேள்விகள். உடல், இயற்கையில இருந்து போவோம். இயற்கை, அனுபவிப்பாளர், உடல், உடலை அறிபவர், ஞானம், ஞானத்தால் அறியப்படுவது. ஞானம்னா என்னது, நான் இந்த உடல் அல்ல, நான் ஒரு ஆன்மீக ஆத்மா. இந்த பெரிய விஷயம், இந்த ரகசியத்தை புரிஞ்சுக்கிறதா அந்த ஞானம் அப்படிங்கிறது. அப்ப ஞானத்தோட இலக்கு என்னன்னா பகவானை சென்றடைவது. இந்த 6 கேள்வியும் எனக்கு தெளிவா விளக்குங்க அப்படின்னு அர்ஜுனா கேட்டுட்டாங்க. உடல், ஆத்மா, பரமாத்மா நான் சொன்னேன் இல்லையா, எப்படி ஒரு நிலத்துக்கு சொந்தக்காரன், அந்த வயலுக்கு சொந்தக்காரன் இருப்பான். அந்த அந்த குறுகின நிலம், அவனுக்குன்னு ஒரு 2 ஏக்கரா 3 ஏக்கரா அவ்வளவு நிலம் தான் இருக்கும். அவனுக்கு தான் தெரியும் அந்த நிலத்தை பத்தி. அந்த மண்ணு எப்பேற்பட்ட மண்ணு, இந்த மண்ணுல இது போட்டாதான் விளையும் அப்படின்னு அவனுக்கு தெரியும். ஆனா ஒரு ராஜாவுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, அந்த ராஜாவுக்கு அவரோட அந்த தோட்டங்கள்ல என்னென்ன விளைய வைக்க முடியும், அப்புறம் எந்தெந்த இடத்துல என்னென்ன நல்லா விளைஞ்சுகிட்டு இருக்கு அப்படின்னு மொத்தமா அவர் எங்கெல்லாம் ஆட்சி பண்றாரோ அந்த இடத்துல இருக்க எல்லா ஞானமும் யாருக்கு இருக்கும், அந்த ராஜாவுக்கு இருக்கும். அது மாதிரி தான் நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னா, நம்ம சேத்ர, இந்த தனிப்பட்ட உடல், இந்த தனிப்பட்ட உடலை மட்டும் அறிஞ்சவங்களா இருப்போம். ஆனா பகவான் எப்படி இருப்பாங்க, எல்லா உடல்களுக்கும் உரிமையாளர் பகவான் தான். எப்படி அந்த ராஜா அந்த நாட்டுக்கே உரிமையா இருப்பாங்க. அவங்களுக்கு தெரியும் எந்தெந்த இடத்துல எது எது நல்லா இருக்கும், எந்தெந்த இடத்துல என்ன விளையும் அப்படின்னு தெரியும். அதே மாதிரிதான் பகவான் எல்லா உடல்களுக்கும் உரிமையாளர் பகவான் தான். அவங்களுக்கு தான் எல்லா அந்த உடல்களை பத்தியும் தெரியும். அவங்கதான் என்ன பண்றாங்க, நம்மள கட்டுப்படுத்துறாங்க. ஆனா அவங்க இதுக்கு கட்டுப்பட்டவங்களா அப்படின்னா
அவங்க வந்து இந்த புலன்களுக்கெல்லாம் கட்டுப்பட்டவங்க கிடையாது. நம்ம வந்து நம்மளோட உடம்ப மட்டும் தான் அறிவோம். ஆனா பகவான் வந்து எல்லா உடம்புலயும் பரமாத்மாவா இருக்காங்க. எத்தன கோடி ஜீவன்கள் இருக்காங்களோ, அத்தன கோடி ஜீவன்கள் கீழ்நிலையான மிருகங்களா கூட அவங்களோட உடம்புலயும் பகவான் வந்து பரமாத்மாவா தான் இருப்பாங்க. அவங்களுக்கும் தெரியும். அந்தந்த உடம்பையும் பகவான் வந்து அறிஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு தான் இந்த குடிமகன் வந்து அவனோட வயல மட்டும் தான் தெரியும். பக்கத்துல சிவாஜி அந்த மன்னர் குடுத்திருக்காங்க இல்லையா? அந்த மன்னருக்கு வந்து அ தனிப்பட்ட அவரோட தனிப்பட்ட சொத்த பத்தியும் அவருக்கு தெரியும். அ மித்த எல்லாத்த பத்தியும் அந்த ராஜாவுக்கு தெரியும். அது மாரி தான் பகவான் வந்து அவரோட தனிப்பட்ட அந்த வைபவங்கள எல்லாத்தையும் நம்மளுக்கு காமிச்சாரு இல்லையா? அதுவும் பகவானுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம பகவான் என்ன பண்ணுவாங்க ஒரு இடத்துல நம்ம இதுக்கு முன்னாடி படிச்சோம். அவங்களோட அந்த மு பல்வேறு சக்திகளா பிரியிறாங்க. அந்த சக்திகள அவங்களே பார்க்குறாங்க. அந்த சக்திகளோட தன்மை எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்குறாங்க அப்படின்னு படிச்சோம். அப்ப அவங்களுக்கு மட்டும் இல்லாம எல்லா உயிர்வாளிகளிலும் பகவான் இருந்து அவங்க எல்லாத்தையும் அறிஞ்சவங்களா பகவான் வந்து இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். வாழ்க்கை பாடம். உடலை ஆன்மீக முன்னேற்றத்துக்காக உபயோகிப்பது என்பது நிலத்தை மிகச்சிறந்த விலையுயர்ந்த பயிர்களுக்காக உபயோகிப்பதை போன்றது. அது அதிகபட்ச பலனை கொடுக்கும். அப்ப இந்த உடம்ப வந்து எப்படி ஒரு இடத்த வாங்கி, அதுல பயிர் செஞ்சு, அத விளைய வச்சு, அதிகபட்ச பலன், அதிக மகசூல் எப்படி கிடைக்குமோ, அது மாரி இந்த உடம்ப வந்து ஆன்மீக முன்னேற்றத்துக்கு வந்து நம்ம பயன்படுத்துனோம்னா, நமக்கும் அந்த மாரி உயர்ந்த பலன் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. வீடு, வீட்டின் சொந்தக்காரர், வாடகைக்கு குடியிருப்பவர். வீடு, வீட்டின் சொந்தக்காரர், வாடகைக்கு குடியிருப்பவர். வீட்டின் சொந்தக்காரருக்கு என்ன தெரியும்? அ அந்த வீட பத்தின எல்லா விஷயங்களும் தெரியும் இல்லையா? எவ்வளவு ஈபி பில் கட்டணும், எவ்வளவு கரண்ட் பில் சாரி எவ்வளவு வாட்டர் பில் கட்டணும், எல்லாமே அந்த வீட்டோட சொந்தக்காரருக்கு தெரியும். ஆனா அந்த வீட்ல குடியிருக்கிறவங்களுக்கு என்ன தெரியும்? அந்த வீட்ல குடியிருப்பாங்க, அதுக்குரிய வாடகைய குடுப்பாங்க. அவ்வளவுதான் அவங்கள பொறுத்தவரையிலும். இல்லையா? இப்ப ஆத்மாவுக்கும், பரமாத்மாவுக்குமான வித்தியாசம். பரமாத்மா எல்லா உடல்களையும் அறிபவர். உன்னத உரிமையாளர் மற்றும் கட்டுப்பாட்டாளர். வீழ்ச்சி அடையாதவர். என்றும் ஆத்மாவை விட உயர்ந்தவர். பரமாத்மாவோட தன்மைகள் அப்படின்னா, எல்லா உடல்லயும் பகவான் பரமாத்மாவா இருப்பாங்க. அவங்க தான் வந்து எல்லாவற்றுக்கும் உரிமையாளர் மற்றும் அவங்க தான் கட்டுப்படுத்துபவர். அவங்களுக்கு என்றைக்கும் வீழ்ச்சியே கிடையாது. ஆத்மாவை விட உயர்ந்தவர் அப்படின்னு படிக்கிறோம். ஆத் ஆத்மா சொந்த உடலை அறிபவன். நம்ம உடம்புக்குள்ள நம்ம ஆத்மா இருக்கு. அந்த ஆத்மாவை மட்டும்தான் நம்ம வந்து உணர்வோம். இரண்டாந்தர உடைமையாளன் மற்றும் கட்டுப்பாட்டாளன். அப்படின்னா என்ன அப்படின்னா, எல்லாத்தையும் கட்டுப்படுத்துபவர் பகவான் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். நம்மளுக்கு எந்த ஒரு சுதந்திரமும் கிடையாது அப்படின்னும் நம்ம படிச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாம, நம்மளுக்கு எந்த சுதந்திரமோ, நம்மளுக்கு எந்த ஒரு முடிவு எடுக்கிற திறனோ, இல்ல நம்மளால செய்யக்கூடிய விஷயங்களோ இந்த உலகத்தில் எதுவுமே இல்ல. அப்ப நம்ம என்ன பண்ண முடியும்? நம்மளோட உடம்ப கட்டுப்படுத்தலாம். அந்த உடலை அறியும் நம்ம மனச கட்டுப்படுத்தலாம். இந்த மனச கட்டுப்படுத்தி மகான உணரலாம். இதெல்லாம் அந்த ஆன்மீக தேடல் இருந்தா மட்டும் தான். அப்ப நம்ம வந்து யாரு அப்படின்னா, 2ஆம் தர உடைமையாளன் மற்றும் கட்டுப்பாட்டாளன். ஏன்னா பகவான் வந்து எல்லாத்தையும் கட்டுப்படுத்துவாங்க. அவங்க தான் இந்த உடம்புக்கும் உரிமையாளன். அப்ப நம்ம யாரு? செகண்டரி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வீழ்ச்சி அடைபவன் மற்றும் கீழ்ப்பட்டவன். நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? வீழ்ச்சி அடைஞ்சுகிட்டே இருப்போம். ரொம்ப ரொம்ப கீழ்நிலையானவங்க அப்படின்னு குடுத்திருக்காங்க. நம்ம கூட ஒரு பாஸ்ட் டைம் வந்து நம்ம பார்ப்போம் இல்லையா? அந்த பாஸ்ட் டைம்ல எப்படி இருக்கும் அப்படின்னா, அ ஒருத்தர் வந்து அ கோதாவரி கரை இல்லையா? கிருஷ்ணா அந்த நதியோட பேர் மறந்துட்டேன். அந்த ஒரு நதி கரையில உட்கார்ந்து அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, பகவத்கீதையோட ஸ்லோகங்கள ரிசைட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அவருக்கு வந்து அது டெய்லி உள்ள பழக்கம். பகவத்கீதையில ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்துட்டாரு அப்படின்னா, அந்த மண்ல உட்கார்ந்து தான் அவர் வந்து ரிசைட் பண்ணுவாரு. டெய்லி சொல்லுவாரு.
சாப்டர் 1 அப்படின்னு சொல்லிட்டு கண்ண மூடிட்டு சாப்டர் 1ல இருக்க எல்லா ஸ்லோகமும் சொல்லி முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணுவாரு சாப்டர் 2ன்னு மண்ல எழுதுவாரு. இது அவரோட டெய்லி பழக்கவழக்கம். அவருக்கு வேற எந்த வேலையுமே கிடையாது. அந்த ஆத்துல குளிச்சுட்டு அந்த ஆத்து மணல்ல உட்கார்ந்து இப்படி வந்து பகவத்கீதைய வந்து டெய்லி சொல்லிக்கிட்டே இருப்பாரு. ஒரு நாள் என்னாகும் அப்படின்னா, இது வந்து காலையில அவர் பண்ற டியூட்டி. ஒரு நாள் சாயந்திரம் ஆனா ரொம்ப ஹெவியா மழை பெய்யும். மழை பெஞ்சா, ஆ அந்த அந்த வழியா ஒரு அ வியாபாரி வந்து வருவான். சால்வ வியாபாரி. அந்த சால்வ வியாபாரி வந்து ஏன்னா அவன் வச்சிருக்கிறதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியான சால்வையா அந்த மாரி இருக்கும். அது நனைஞ்சா அவனுக்கு வந்து எந்த ஒரு பொழப்புமே நடக்காது. ஏன்னா அந்த ஷால்வ பூரா நாசமாயிரும். அதனால என்ன பண்ணுவான்னா, அந்த மழை பெய்யும்போது, அந்த ஊர்ல இருக்கிற ஒவ்வொரு வீடா வந்து தட்டுவான். யாராவது எனக்கு கொஞ்சம் இருக்க இடம் குடுங்க, இருக்க இடம் குடுங்கன்னு சொல்லி தட்டுவான். யாருமே கதவ தொறக்க மாட்டாங்க. அப்ப டெய்லி மண்ல உட்கார்ந்து இந்த பகவத்கீதை ரிசைட் பண்ணுவாரு இல்லையா? அவருக்கு ஒரு சின்ன குடிசை தான் இருக்கும். அவரு வீட்டு கதவ இந்த வியாபாரி வந்து தட்டுவான். உடனே அந்த வியாபாரி வந்து கதவ திறப்பாரு. திறந்த உடனே வெளிய அந்த வியாபாரி நிப்பான். அந்த வியாபாரி வந்து கேட்பாரு. "ரொம்ப பெருசா மழை பெய்யுது. நான் வந்து ஒரு சால்வ வியாபாரி. இந்த வழியா போகும்போதே இவ்ளோ பெரிய மழையா இருக்கு. இதெல்லாம் மழையில நனைஞ்சது அப்டின்னா, எனக்கு வந்து பெரிய நஷ்டமாயி போயிரும். இந்த பொருள்கள் எல்லாம் வீணா போயிரும். எனக்கு இன்னைக்கு ராத்திரிக்கு மட்டும் தங்க இடம் குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வியாபாரி கேட்பாரு. உடனே அந்த டிவோட்டி என்ன பண்ணுவாரு அப்படின்னா, வாங்க அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ள கூட்டு போயி, அவரோட அந்த குடிசையில ஒரே ஒரு இடம் மட்டும் தான் ஒழுகாம இருக்கும். அந்த இடத்துல தான் சாரலே படாம இருக்கும். அந்த இடத்துல வந்து அவரு கொண்டு வந்திருக்காரு இல்லையா, அந்த சால்வையோட மூட்டை. அத வச்சுட்டு இவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ஒழுகுற இடத்திலேயே நின்னுக்குவாங்க. மேல தண்ணி விழுந்தாலும் பரவால்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நின்னுக்குவாங்க. அப்படியே 2 பேரும் நின்னுட்டே நைட்டு பொழுத வந்து ஓட்டிருவாங்க. மறுநாள் காலையில விடிஞ்ச உடனே அந்த வியாபாரி என்ன பண்ணுவாருன்னா, ஒரு காஸ்ட்லியான அந்த சால்வைய எடுத்து இந்த டிவோட்டிக்கு வந்து பிரசன்ட் பண்ணுவாரு. "எனக்கு வந்து நல்ல விதமா என்ன பார்த்துக்கிட்டீங்க. எனக்கு இருக்கிறதுக்கு இடம் குடுத்தீங்க. இது என்னால ஆன கிஃப்ட்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெர்ச்சன்ட் வந்து இந்த டிவோட்டிக்கு வந்து குடுப்பாரு. உடனே அவரு பார்ப்பாரு, அந்த சால்வ இவரும் அக்செப்ட் பண்ணிக்குவாரு. அந்த டிவோட்டியும் வாங்கிட்டு, அவருக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ரொம்ப எக்ஸ்பென்சிவா, ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் அந்த சால்வ. அத என்ன பண்ணுவாரு, இடுப்புல கட்டிக்குவாரு. இவரு என்ன பண்ணுவாரு, இவருக்கு தான் டெய்லி வழக்கமே இல்லையா? அந்த ரிவர்ல போய் குளிச்சுட்டு, அந்த ரிவரோட அந்த கரையிலேயே உட்கார்ந்து இந்த மாரி பகவத்கீதைய ரிசைட் பண்ணுவாரு. அப்ப ரிசைட் பண்ணா, இவருக்கு மனசு வந்து அந்த ஸ்லோகா மேல கான்சன்ட்ரேஷனே இருக்காது அன்னைக்கு. அவரோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லா எங்க இருக்கும் அப்டின்னா, இடுப்புல கட்டியிருப்பார் இல்லையா? காஸ்ட்லியான சால்வ. அது மேலேயே இருக்கும். ஏதாவது தண்ணி பட்டு, அது வந்து நனைஞ்சு போயிருமோ! நனைஞ்சு போனா பாழாயிருமே! மண்ணு பட்டுருமோ! அப்டின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாருன்னா, அவரோட இடுப்புல தூக்கி தூக்கி சொருவிட்டே இருப்பாரு. இவரால கான்சன்ட்ரேஷனா அன்னைக்கு பகவத்கீதை ரிசைட் பண்ணவே முடியாது. அது மட்டும் இல்லாம அவரு என்ன பண்ணுவாரு, ஒவ்வொரு சாப்டரையும் மனல்ல சாப்டர் 1 அப்படின்னு எழுதுவாரு சொல்லும்போது. 1 முடிச்சோனே 2ண்ட் சாப்டர் ஸ்டார்ட் பண்ணும்போது, சாப்டர் 2 அப்படின்னு மண்ணுல எழுதி வச்சிருப்பாரு. டெய்லி அப்படி 18 சாப்டரையும் இப்படி மண்ணுல வந்து சாப்டரோட நம்பர் மட்டும் எழுதுவாரு. அன்னைக்கு பார்த்தா, அந்த சால்வைய இடுப்புல கட்டிட்டு போன அன்னைக்கு, அவருக்கு ஸ்லோகாலயும் கான்சன்ட்ரேஷன் இருக்காது. அவரு கீழ எழுதுவார் இல்லையா? அத்தியாயத்தோட கவுண்டிங். அதையும் எழுதியிருக்க மாட்டாரு. முழுக்க முழுக்க அவரோட கான்சன்ட்ரேஷன் எங்க இருக்கும்னா, அந்த சால்வையில மட்டும் தான் இருக்கும். இந்த சால்வை ஈரமாயிரும், அதுல மண்ணு ஒட்டிரும். இப்படியே தான் இருக்கும். அவரு வந்து அப்புறம் கண்ண திறந்து பார்ப்பாரு. என்னது இது இன்னைக்கு? என்னோட ஞானம் வந்து இந்த அளவுக்கு தான் இருக்குதா? ஒரு சின்ன அற்பமான ஒரு சால்வ. இதுல போய் வந்து என்னோட புத்திய நிலைநிறுத்தி, இன்னைக்கு பகவான நினைக்காம விட்டுட்டேனே! அப்படின்னு சொல்லிட்டு அவரு என்ன பண்ணுவாருன்னா, தனக்கு தானே தண்டனை குடுத்துக்க போவாரு. என்ன பண்ணுவாருன்னா, அந்த நிலத்துல பயிர்லாம் பயிரிட்டு அத வந்து உழுகுவாங்க இல்லையா? உழுகுறதுக்கு என்ன பண்ணுவாங்க, எரும மாடு பூட்டுன வண்டி இருக்கும் இல்லையா? அந்த எரும மாட்டு வண்டிக்கு பதிலா, இவர் தன்ன பூட்டிக்குவாரு. எரும மாட அவுத்து விட்டுட்டு, தன்ன வந்து அந்த இதுல பூட்டி, அந்த சங்கிலியால கழுத்த பிணைச்சுட்டு, அந்த மாடு எப்படி அந்த இத சுத்துமோ, அந்த வண்டிய இழுத்துட்டு போயி, அந்த நிலத்த உழுது பயிர பயிரிட்டுருப்பாங்க உழுகும் இல்லையா? அத மாரி இவரு பண்ணிக்கிட்டே இருப்பாரு.
அப்ப இத பார்த்துட்டு ஒரு சின்ன பையன் ஓடியே வருவான். "நீ எதுக்காக இவ்வளவு பெரிய தண்டனைய அனுபவிச்சுட்டு இருக்க?" அப்படின்னு கேட்ட உடனே, இவரு வந்து ஆட்டோமேட்டிக்கா எல்லாத்தையும் அந்த பையன்கிட்ட சொல்லுவாரு. நான் வந்து எப்பயுமே இந்த மாரி பழக்கம் உள்ளவன். நான் வந்து பகவான தியானம் பண்ணி தான் இந்த ஸ்லோகாலாம் பண்ணுவேன். ஆனா இன்னைக்கு என்னன்னு தெரியல. இந்த ஒரு சால்வ வந்து எனக்கு கிஃப்ட் வந்தது. அது மேல போயி புத்திய வச்சுட்டு, நான் வந்து என்ன பண்ணிட்டேன், இந்த மாரி வந்து பகவான தியானம் பண்ணாம விட்டுட்டேன். அப்ப எனக்கு கிடைக்க போற தண்டனை வந்து இதுவா தான் இருக்கணும். அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நானே பனிஷ் பண்ணிக்கிட்டேன். அப்படின்னு அந்த டிவோட்டி வந்து சொல்லுவாரு. அப்ப அந்த குட்டி பையனா வந்திருக்காரு இல்லையா? அவர் சொல்லுவாரு, "நீ வந்து உனக்கு நீயே வந்து பனிஷ் பண்ணிக்கிறதுக்கு உரிமையே கிடையாது. இந்த உடலும், உனது ஆத்மாவும் எனக்கு சொந்தம்." அப்படின்னு சொல்லுவாரு. அதனால என்னோட ப்ராப்பர்ட்டி. ஏன்னா இந்த உடம்பு உனக்கு குடுத்துருக்கேன் அப்படின்னா, இது என்னோட ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டிய வந்து இந்த மாரி வந்து சித்திரவதை பண்றதுக்கு உனக்கு எந்த ஒரு ரைட்ஸும் கிடையாது. அப்படின்னு சொல்லுவாரு. சொல்லிட்டு அப்படியே வந்து டப்புன்னு டிஸப்பியர் ஆயிருவாரு. அதுக்கப்புறம் தான் இவர வந்து அனலைஸ் பண்ணுவாரு. வந்தவர் யாரு? சாக்ஷாத் பகவானே அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணுவாரு. இப்படி ஒரு பாஸ்ட் டைம் வந்து இருக்கு நம்மளோட பரம்பரையில. ஆனா அதான் பகவான் வந்து என்ன சொல்றாங்க? இந்த உடம்பு வந்து பகவானோட ப்ராப்பர்ட்டி. அத துன்பப்படுத்துறதுக்கு எந்தவித உரிமையும் கிடையாது. நம்மளுக்கு குடுத்திருக்க ஒரே கடமை என்ன அப்படிங்கிறத தான் இதுல பார்ப்பாங்க. இப்ப பகவான் தான் சொந்த உடலை அறிபவன். நம்மளோட உடம்ப மட்டும் தான் நம்ம அறிஞ்சிருப்போம். ஆனா நம்ம எல்லோருடைய உடம்பையும் அறிபவங்க பகவான் மட்டும்தான். அவங்க தான் கட்டுப்படுத்துபவர். அதான் நம்ம படிக்கிறோம். இப்ப உடல், உடல், ஆத்மா, பரமாத்மா. ஞானம் அப்படின்னு படிக்கிறோம் இல்லையா? இப்ப என்ன பார்த்துட்டோம்? பிரகிருதினா பௌதீக இயற்கை. அர்ஜுனா கேட்ட ஃபர்ஸ்ட் கேள்வி. செகண்ட் கேள்வி புருஷா. அனுபவிப்பவர் யாருன்னா பகவான் மட்டும்தான். க்ஷேத்ர அப்படின்னா நம்ம தான். நம்மளோட உடம்பு. அதுதான் சேத்ர. அப்புறம் க்ஷேத்ரஜ்ய அப்படின்னா இந்த உடம்பை அறிவது. நான் இந்த உடல் அல்ல. நான் ஒரு ஆன்மீக ஆத்மா அப்படிங்கிற சொரூபத்தை உணரணும். அதுதான் வந்து க்ஷேத்ரஜ்ய. அப்புறம் அதோட கோல் என்ன? பகவானை அடைவது. இது பத்தின எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் அது வந்து ஞானம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஏட்டறிவு பெற்ற நாம் இப்போது நம் வாழ்வில் சிறிது பயிற்சி முறையை செய்து பார்ப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம இவ்வளவு நாள் என்னதான் பண்ணிட்டு இருக்கோம்? வெறும் ஏட்டுக்கல்வி மட்டும்தான் படிச்சுட்டு இருக்கோம். ஏன்னா இப்பெல்லாம் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா ஏட்டுக்கல்விக்கு கூட ஒரு வரைமுறையே இல்லாம போயிருச்சு. அந்த காலத்துல குருகுலத்துல எல்லாம் பார்த்தா, குருகுலத்துல வந்து அந்த செய்யுள்கள, அந்த ஸ்லோகங்கள வந்து மனப்பாடம் பண்ணி, அந்த குரு கிட்ட சொல்லல அப்படின்னா, அந்த குரு என்ன பண்ண மாட்டாங்களாம், அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து சீடர்கள கூட்டு மாட்டாங்க. அத மனப்பாடம் பண்ணி, அந்த ஞானத்த அடைஞ்சா மட்டும் தான், அடுத்த ஸ்டேஜ்லயே கொண்டு போடுவாங்க. நம்மளுக்கெல்லாம் தெரியும். நம்ம சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது, 4த் ஸ்டாண்டர்ட்ல, 5த் ஸ்டாண்டர்ட்ல கூட ஃபெயில் ஆக்குவாங்க. எதுக்காக அப்டின்னா, அந்த பேசிக் நாலேட்ஜ் இல்ல. ஒருத்தவங்களால அந்த எழுத்த வந்து ரீட் பண்ண தெரியல, வார்த்தைகள் தெரியல, ரொம்ப புத்தி கம்மியா இருக்காங்க அப்டின்னா, திரும்பவும் அவங்க பேரண்ட்ஸோட அனுமதி வாங்குவாங்க இதுக்கு. நான் வந்து திரும்ப 4த் ஸ்டாண்டர்ட்லயே உங்க பையன போட்டுக்கிறேன். அந்த அளவுக்கு அவன் ஸ்டடில இல்ல. இன்னொரு வருஷம் போட்டா, அவன் இன்னும் நல்லா படிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த காலத்துல எல்லாம் இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சே நம்ம பார்த்திருப்போம். அதே மாரி குருகுலத்துல வந்து இந்த வேதங்கள்ல இருக்க ஸ்லோகங்கள பூரா சொல்லாட்னா, குரு என்ன பண்ண மாட்டாங்க, அடுத்த ஸ்டேஜுக்கு கூட்டு மாட்டாங்க. எல்லாம் மனப்பாடம் பண்ணி குரு கிட்ட சொல்லி, அவங்க வந்து டெஸ்ட் பண்ண பிறகு தான் அடுத்த ஸ்டேஜ்லயே குரு வந்து போடுவாங்க. ஆனா, இப்ப வந்து எப்படி இருக்கு ஏட்டுக்கல்விங்கிறது? எவ்வளவு கம்மியா மார்க் எடுத்திருந்தாலும் பரவால்ல, அதுக்குரிய லட்சங்கள குடுக்க நம்மளுக்கு மெடிக்கல் ஷீட் கூட 50,00,000 60,00,000த்துக்கு ஈஸியா வாங்கிட்டு போயிர்றாங்க. அதுதான் வெறும் ஏட்டுக்கல்விங்கிறது. ஆனா, நம்ம எப்படி இருக்கணும் அப்டின்னா, இந்த ஏட்டுக்கல்வியினால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அப்ப வாழ்க்கைக்கு தேவையான கல்வி என்ன அப்டின்னா, இந்த ஆன்மீக பயிற்சி. இந்த ஆன்மீக பயிற்சி எடுக்கிறதுக்கும் நம்மளுக்கு இஸ்கான்ல வந்து ரொம்ப எளிமையான வழிமுறைகள் குடுத்து பிரபுபாத் வந்து ரொம்ப 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 நம்மளுக்கு எந்த கஷ்டமும் படாம எல்லாத்தையுமே வகுத்து குடுத்துருக்காங்க. நம்மளுக்கு நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் கொஞ்சம் முயற்சி. அந்த முயற்சியினால இந்த பயிற்சிய எடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்டின்னா,
நம்மளும் இந்த ஞானம் உடையவங்களா? ஞானம்னா இந்த உடல் பெற்ற இந்த ஜீவாத்மாவின் கடமை பகவானை அறிவது, இறுதி இலக்கு பகவானை சென்றடைவது. இதுதான் நம்மளோட இந்த சனாதன தர்மம் அப்படிங்கிறது. அப்ப அந்த கல்வியை எப்படிதான் நம்ம வந்து பெறணும்? நம்ம வந்து படிப்போம் இல்லையா? தத்விதி பிரணிபாதேன. எப்படி வந்து அந்த குருவை அணுகி, குருவிடம் வந்து அந்த அந்த ஞானத்த வந்து நம்ம பெறணும். ஏன்னா நம்மளா வெறும் ஏட்டுக்கல்வியா படிச்சோம் அப்படின்னா, அது வந்து இந்த பக்தி பாதையில நம்மள வந்து கரெக்ட்டான ஏணியில வந்து ஏற வைக்காது. நம்ம வந்து வெறும் புத்தகத்த படிச்சு, வேதத்த படிச்சு நானா பெரிய ஞானி ஆயிடலான்னா, அது பண்ணவே முடியாது. அதுக்கு பிரபுபாத் என்ன சொல்றாங்க? அது வெறும் கால விரயமே அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப ஞானத்தை எப்படி பெறுவது? மிக முக்கிய தகுதி அனன்யா யோகேன. எனக்கு இடைவிடாத கலப்பிடமில்லாத பக்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம படிக்கிறதெல்லாம் என்னதான்? கலப்படமில்லாத பக்தி. வேற எந்த உள்நோக்கங்களும் இல்லாத, அதனால அந்த பலன்கள்ல பற்று வைக்காத, கலப்படமில்லாத பக்தி தான் வந்து என்னது மிக மிக முக்கிய தகுதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்களால மட்டும்தான் பகவானை உள்ளது உள்ளபடி அறிய முடியும். இன்றியமையாத தகுதி ஆச்சாரிய உபாசனம், அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவை ஏற்றுதல். மற்ற முக்கிய தகுதிகள் அமானித்வம் பணிவு, அஹிம்சா அகிம்சை, ஆத்ம விதிக்கிரக சுய கட்டுப்பாடு, அரதி ஜன சம்சதி, பொது மக்களிடம் பற்றுதல் இல்லாது இருத்தல். அப்ப ஒரு ஆன்மீக குருவை அணுகணும் அப்படின்னா நம்மகிட்ட என்னெல்லாம் இருக்கணும்? பணிவு இருக்கணும், சுய கட்டுப்பாடு இருக்கணும். இது 2 இருந்தா ஒரு ஆன்மீக குருவை அணுகி அதுக்கப்புறம் அந்த வேதங்கள்ல இருக்கிற அந்த சாரத்தை வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். இப்ப ஞானத்தை எப்படிதான் நம்ம வந்து பெறணும்? அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவிடம் சென்றுதான் இந்த ஞானத்தை பெற முடியும். ஏன்னா நம்ம எல்லாத்துக்குமே ஒரு நிலை, நம்மளோட ஆன்மீக உலகத்துல நம்ம ஆத்மாவுக்குன்னு ஒரு சுய சொரூபம் இருக்கும். அந்த சொரூபத்தை வந்து நம்ம வந்து நம்ம பயிற்சி பண்ணி கண்டுபிடிச்சு அந்த பகவானோட அந்த லோகத்துக்கு போறதுதான் அந்த அறிவு, ஞானம் அப்படிங்கிறது. அடுத்து 6th பாயிண்ட், இலக்கை குறிவையுங்கள், முறையான பயிற்சி அளிப்பவரை பெறுங்கள், அனைத்து பணியுடன் கற்றுக்கொள்ளுங்கள், வெற்றி நிச்சயம். அப்ப அந்த ஞானத்தோட இலக்கு என்ன? நேயம் அப்படின்னு பகவத்கீதா புக்ல கொடுத்திருப்பாங்க. ஞானத்தின் இலக்கு நேயம். அப்ப 6வது பாயிண்டா நேயம்னா என்ன அப்படின்னு அர்ஜுனா கேட்டிருப்பாங்க. நேயம் அப்படின்னா அறிவின் இலக்கு. அது வந்து பரம புருஷ பகவான் பரமாத்மாவை அறிவது அப்படின்னு பகவான் வந்து நம்மளுக்கு விளக்கம் கொடுத்திருப்பாங்க. அஹிம்சை என்பது மற்றவர்களை கொல்லாது இருப்பதோடு நின்று விடுவதில்லை. உண்மையில் அது மற்றவர்களை துன்பத்தில் தள்ளாததே ஆகும். அப்ப அஹிம்சைனா நம்ம வந்து இந்த புலால் திங்கிறத மட்டும் நிப்பாட்டினா மட்டும் அஹிம்சை கிடையாது. மித்தவங்களையும் துன்பத்துல நம்ம வந்து வாக்காலேயோ மனதாலேயோ எண்ணத்தாலேயோ என்ன பண்ணக்கூடாது? நம்ம வந்து யாருக்கும் குற்றம் இழைக்க கூடாது. மனம், வாக்கு, செயல் 3 விஷயங்கள்னாலையும் எந்த ஒருத்தருக்கும் நம்ம வந்து அபராதம் விளைக்க கூடாது. சுய கட்டுப்பாட்டுக்கான எளிமையான சூத்திரம் ஆன்மீக முன்னேற்றத்துக்கு தடை ஏற்படுத்தும் எதையும் நிராகரிப்பது. சுய கட்டுப்பாட்டுக்கான எளிமையான சூத்திரம் அது என்ன பண்ணும் அப்படின்னா, சுய கட்டுப்பாடு நம்ம வந்து செயற்கையா கொண்டு வந்தோம் அப்படின்னா அது என்ன பண்ணும்? அது அதுக்கான புலனுணர்ச்சிக்குள்ள போய்க்கிட்டே இருக்கும். அது வந்து என்ன பண்ணும்? தடை வந்து ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். அப்பதான் நம்ம அந்த இடத்துல நிறைய படிச்சிருப்போம். ஏன்னா இதுக்கு முன்னாடி பகவான் நிறைய சொல்லியிருக்காங்க. புலன்களை வந்து நீ வந்து பயிற்சியினால எனக்கு வந்து அந்த தெய்வீக தொண்டுக்கு தான் அந்த புலன்களை வந்து யூஸ் பண்ணணும் அப்படிலாம் நம்ம படிப்போம் இல்லையா? அப்ப ஆன்மீக முன்னேற்றத்துக்கு சுய கட்டுப்பாடு வந்து எளிமையான சூத்திரம். அதை வந்து இயற்கையா தான் கட்டுப்படுத்தணும். எப்படி கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு நம்ம வந்து கட்டுப்படுத்தணும். தடை ஏற்படுத்தும் எதையும் நிராகரிப்பது. இப்ப வந்து நம்ம பக்திக்கு தடையா ஏதாவது இருக்குது அப்படின்னா அந்த விஷயங்களை என்ன பண்ணிடணும்? நிராகரிச்சிடணும் அப்படின்னு படிக்கிறோம். அந்த பக்திக்கு
சாதகமா இருக்கிற விஷயங்களை பூரா நம்ம என்ன செய்யணும், அப்படியே வந்து யுத்த வைராக்கியமா நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். அதே நேரம் பக்திக்கு தடையா இருக்கு விஷயங்கள் அப்படின்னா அதை வந்து நிராகரிச்சிடணும். நம்ம கூட பிரபுபாதாவோட லைஃப் ஹிஸ்டரியிலேயே இதை நம்ம படிப்போம். பிரபுபாதா வந்து பாகவதம் புக்ஸ் எல்லாம் வச்சுட்டு போயிருப்பாங்க. பிரபுபாதரோட ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்க, ரஜினி அம்மையார், அவங்க வந்து அதெல்லாம் வந்து ஒரு பேப்பர் காரனுக்கு போட்டு டீயும் பிஸ்கட்டும் வாங்கிருவாங்க இல்லையா? உடனே பிரபுபாத் என்ன பண்ணுவாங்க, அவரோட மனைவியவே நிராகரிச்சிருவாங்க. அவ்வளோ நாள் வந்து பிரபுபாதா வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க. இது உயர்ந்த ஞானம் அப்படின்லாம் நிறைய சொல்லுவாங்க. நீயும் வந்து பக்தி பயிற்சி எடு, இந்த டீ எல்லாம் விட்டுரு அப்படின்னு அவங்களோட ஒய்ஃபுக்கு வந்து சொல்லுவாங்க. ஆனா அவங்க கேட்கவே மாட்டாங்க. கடைசியில அந்த பாகவத புத்தகத்தை கூட என்ன பண்ணிருவாங்க, விலைக்கு போட்டுருவாங்க. அதோட உன்னதம் தெரியாம. இந்த மாதிரி பக்திக்கு வந்து தடையா இருக்கிற விஷயங்கள வந்து நம்ம வந்து நிராகரிச்சிடணும். பிரபுபாத் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க மனைவியவே நிராகரிச்சுட்டாங்க. இனிமேல் வந்து இவ்வளவுக்கு வந்து புரிய வைக்க முடியாது. இந்த அளவுக்கு ரொம்ப கேவலமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பிரபுபாதருக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துரும் அந்த ஒரு விஷயம். அப்ப ஆத்மா, பரமாத்மா 13.13ல இருந்து 13.19 வரையிலும். 13. ஆத்மானா என்ன, பரமாத்மானா என்ன அப்படின்னு நம்ம படிப்போம். 13.13. நேயம் யத்தத் பிரவக்ஷ்யாமி யத் ஞாத்வாம்ருதம் அனுஷ்ணுதே அநாதிமத் பரம் பிரம்ம நாஷத் தன் நாஷத் உச்சதே. தற்போது எதை அறிவதால் நீ அமிர்தத்தை சுவைப்பாயோ அந்த அறியப்படும் பொருளை நான் உனக்கு விளக்குகின்றேன். ஆரம்பமும் இல்லாததும் எனக்கு கீழ்ப்பட்டதும் பிரம்மன் ஆத்மா என்று கூறப்பட்டதுமான இது ஜட உலகின் காரணம் மற்றும் விளைவுகளுக்கு அப்பாற்பட்டு விளங்குகின்றது. அப்ப இந்த ஆத்மான என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா, இதுக்கு வந்து ஆரம்பமும் கிடையாது, முடிவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த ஜட உலகத்துக்கு காரணமும் அப்படிங்கிறாங்க. இந்த ஆத்மா தான் அது என்ன பண்ணுது, அதோட அந்த கடைசி விருப்பங்களை வந்து அது வந்து தன்னோட அந்த ஜட உடலுக்குள்ள தேக்கி வைக்குது இல்லையா? அப்ப ஜட உலகத்துக்கு வர்றதுக்கு திரும்ப திரும்ப வர்றதுக்கு காரணம் என்னது? இந்த ஆத்மா. அப்ப அந்த ஆத்மாவை வந்து நம்ம எப்படி பயிற்சி கொடுக்கணும் மற்றும் விளைவுகளுக்கு அப்பாற்பட்டு விளங்குகின்றது. செயல்களின் களத்தையும் களத்தை அறிபவனையும் இறைவன் விளக்கிவிட்டார். மேலும் களத்தை அறிபவனை அறிந்து கொள்வதற்கான வழிமுறையையும் அவர் விளக்கிவிட்டார். தற்போது அவர் ஞானத்தினால் அறியப்பட வேண்டியவற்றை ஒன்றன் பின் ஒன்றாக முதலில் ஆத்மா பின்னர் பரமாத்மா என விளக்குகின்றார். ஆத்மா பரமாத்மாவை பற்றிய அறிவினால் ஒருவன் வாழ்வின் அமிர்தத்தை சுவைக்க முடியும். அப்ப இப்ப என்ன சொல்றாங்க, இந்த 2 ஸ்லோகாவிலையும் ஆத்மாவை பத்தி பகவான் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த ஆத்மாவாலதான் என்ன பண்ண முடியும், பரமாத்மாவை வந்து உணர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் வந்து விளக்குறாங்க. அப்ப அந்த பகவானை வந்து நம்ம வந்து உணர ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அது எப்படி இருக்கும், நம்மளுக்கே ரொம்ப நம் நிறைய பயிற்சி பண்ணும் போது அது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கறதா இருக்கும் இல்லையா? அதத்தான் பகவான் வந்து சொல்றாங்க. எதை அறிவதால் நீ அமிர்தத்தை சுவைப்பாயோ அந்த அறியப்படும் பொருளை நான் உனக்கு விளக்குகின்றேன். அந்த ஆத்மானாலதான் நீ பரமாத்மாவை புரிஞ்சு கொள்ள முடியும். அந்த பரமாத்மா எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம படிப்போம். இந்த இடத்துல வந்து பிரம்மன் அப்படின்னு நிறைய இடத்துல சொல்லியிருப்பாங்க. பிரம்மன் அப்படின்னா ஜீவாத்மா, நம்ம உயிர்வாளியை பத்தின அந்த வார்த்தை தான் நம்மளுக்கு சொல்றாங்க. அடுத்து வந்து பரமாத்மாவை பத்தி சொல்றாங்க. அவரது கரங்கள், கால்கள், கண்கள் மற்றும் முகங்கள் எல்லா இடங்களிலும் உள்ளன. எல்லா இடங்களிலும் அவரது காதுகளும் உள்ளன. இவ்வாறாக எங்கும் வீற்றிருப்பவராக பரமாத்மா விளங்குகின்றார். இதுக்கு வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு சூரியன் வந்து ஒரே ஒரு சூரியன் தான் உலகத்துக்கு எல்லாம். அந்த சூரியனோட கதிர்கள் வந்து எப்படி இருக்கு, உலகம் முழுவதும் பரவி இருக்குது. அப்ப இந்த பகவான் எப்படி இருப்பாங்க, எல்லா இடத்துலயும் வியாபிச்சு இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
எல்லா ஒவ்வொரு தனிப்பட்ட உயிர்வாளிக்குள்ளேயும் அவங்க வந்து பகவான் வந்து பரமாத்மாவா இருக்காங்க இல்லையா? அதத்தான் சொல்லியிருக்காங்க. பரமாத்மா எங்கும் நிறைந்தவர். தனிப்பட்ட ஆத்மாவினால் தனது கரங்கள், கால்கள் மற்றும் கண்கள் எங்கும் இருப்பதாக கூற முடியாது. அது சாத்தியம் அல்ல. அறியாமையின் காரணத்தினால் தனது கரங்களும் கால்களும் எல்லா இடங்களும் பரவியிருப்பதை தான் உணராமல் இருக்கின்றேன் என்றும், தக்க ஞானத்தை அடையும் போது அந்த நிலைக்கு வந்துவிடலாம் என்றும் ஜீவாத்மா நினைத்தால் அவனது எண்ணம் முரண்பாடு ஆனதாகும். ஜட இயற்கையின் கட்டுப்பாட்டிற்குள் வந்த ஜீவாத்மா பரமனாக இருக்க முடியாது என்பதே இதன் பொருள். அப்ப ஜட இயற்கையோட கட்டுப்பாட்டுல வந்துட்டோம் அப்படின்னா பகவானை பத்தி புரிஞ்சுக்கவே முடியாது. ஏன்னா பகவான் என்ன பண்ணியிருக்காங்க, பகவான் வந்து இந்த ஜீவாத்மால இருந்து வேறுபட்டவங்க. அவங்களோட எல்லையே கிடையாது. அத வந்து யாருனாலதான் புரிஞ்சுக்க முடியும்? அவங்க வந்து எப்படி இருப்பாங்க? தனது கரத்தை எல்லையின்றி நீட்டிக்க அந்த பரமனால் முடியும். அப்போ ஒரு கைய நீட்டிக்க முடியும், கால நீட்டிக்க முடியும். நம்மளே படிச்சிருக்கோம். பகவான் வந்து எப்படி வந்து அந்த நம்ம நம்ம குடுக்குற அந்த போகாவ வந்து எடுத்துக்கிறாங்க? பகவான் வந்து கண்ணால பார்ப்பாங்க. அது வந்து அவங்களுக்கு சாப்பிட்டதுக்கு சமானம் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? அதே மாரி பகவானோட கைகள் வந்து எந்த வேலையும் செய்யும். நம்மளுக்கு என்ன ஆகும்? நம்ம கைகள் வந்து அந்த கை என்ன வேலையை செய்யுமோ, அந்த வேலையத்தான் கைகளால செய்ய முடியும். ஆனா பகவானோட அந்த புலன்கள் வந்து அப்பேற்பட்டது கிடையாது. பகவானால எந்த புலன்களையும் வச்சு எந்த வேலையினாலும் செஞ்சுக்க முடியும். முழுமுதற் கடவுளான பரமாத்மாவே விவரிக்கின்றது. இந்த ஸ்லோகத்துல தான் அந்த பாயிண்ட சொல்லியிருக்காங்க. 13.13ல வந்து சொல்லியிருக்காங்க. பகவானோட கண்கள்னால மட்டும்தான் பார்க்க முடியும். பகவானோட வாயினால மட்டும்தான் சாப்பிட முடியும் அப்படின்னா அப்படி கிடையாது. பகவானோட எந்த புலன்களும் எந்த வேலையும் செய்யும் அப்படின்னு சொல்றாங்க. ஆத்மாவின் பண்புகள். ஆத்மா நித்தியமானது, கிருஷ்ணருக்கு கட்டுப்பட்டது, இந்த பௌதீக உலகின் காரணம் மற்றும் விளைவுகளுக்கு அப்பாற்பட்டது. ஆத்மாவுக்கு பிறப்பு இறப்பு கிடையாது. எல்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா? அது மட்டும் இல்லாம பகவானுக்கு கட்டுப்பட்டது. எப்போதுமே சார்ந்து இருப்பது. இந்த பௌதீக உலகின் காரணம் மற்றும் விளைவுகளுக்கு அப்பாற்பட்டது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப ஆத்மாவின் பண்புகள். வாழ்க்கை பாடம். விருந்தினர் மாளிகையின் சாமான்களை சரி செய்து சமயத்தை வீண் செய்யாதீர்கள். தங்களது நித்திய வீடு பக்குவமானதாக தயாராய் உள்ளது. வீடு திரும்பும் பயணத்தை மட்டும் ஆரம்பியுங்கள். இப்ப வீடு திரும்புறது அப்படின்னா பகவானோட அந்த ராஜ்யத்துக்கு போறதுக்கு நம்ம வந்து பயிற்சி எடுக்கணும் அப்படிங்கறத மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. அடுத்த ஸ்லோகம் 13.16 கொடுத்திருக்காங்க. எப்படி வந்து இப்ப மேல வந்து சூரியன் இருக்கு, கீழே ஒரு 10 பானை இருக்குன்னு வைங்க. சூரியனோட கதிர்கள் என்ன பண்ணும்? அந்த 10 பானை மேலயும் பரவிதான் இருக்கும். பகவான் வந்து எங்கும் பறந்துதான் இருப்பாங்க. பகவான் வந்து நம்மளுக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி தோற்றம் கொடுப்பாங்களா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. பகவான் எல்லா இடத்துலயும் இருப்பாங்க, ஒரே மாதிரிதான் இருப்பாங்க. 13.16 ஸ்லோகம் பார்ப்போம். பரம உண்மை. பகிரந்தஷ்ச பூதானாம் அஷரம் சரம் ஏவச்ச சுஷ்மத்வாத் தத் அவிக்ஞேயம் தூரஸ்தம் சாந்திகே சதது. பரம உண்மை எல்லா உயிர்ப்பாளிகளின் உள்ளும் புறமும் உள்ளார். அசைவன மற்றும் அசையாதவற்றிலும் உள்ளார். அவர் சூட்சமமானவர் என்பதால் ஜடப்புலன்களின் வலிமையால் காண்பதற்கோ அறிவதற்கோ அப்பாற்பட்டவர். மிக மிக தொலைவில் இருப்பினும் அவர் அனைவரின் அருகிலும் உள்ளார். இப்ப பகவான் எப்படி இருக்காங்க? எல்லாத்துக்குள்ளயும் பரமாத்மாவா இருக்காங்க. கீழ்நிலை உயிரினங்கள், விலங்குகள், தாவரங்கள், செடி, மரங்கள் எல்லாத்துலயும் வந்து பகவான் வந்து பரமாத்மாவா இருக்காங்க. அவங்கள வந்து நம்ம வந்து நம்மளோட அறிவுனாலதான் புரிஞ்சுக்க முடியும். இந்த பக்தி யோகத்தினால மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியுமே தவிர அவங்கள வந்து நேர்ல பாக்குறதுக்கோ ஆஹ்
அவங்கள வந்து உணர மட்டும்தான் முடியும். நம்ம வந்து இந்த இந்த பக்தி பயிற்சி பண்ணா மட்டும்தான் நம்மளுக்கு இந்த ஆத்மாவ பத்தின ஞானம், பரமாத்மாவ பத்தின ஞானம் கிடைக்கும். நம்மளோட ஜட கண்களுக்கெல்லாம் பகவான் தெரிய மாட்டாங்க. நம்மளுக்கு வந்து எப்படி தெரியும்? ரொம்ப தூரத்துல இருக்காங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சா கூட, நம்மளுக்கு பக்கத்திலேயே தான் இருக்கிறாங்க. நம்ம கூட திரும்ப திரும்ப ஃபர்ஸ்ட் சாப்டர் இருந்து கடைசி வரையிலும் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா, அந்த மரத்துல 2 கிளிகள் இருக்கும். ஒரு கிளி வந்து அது என்ன பண்ணும்? அது பாட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். இன்னொரு கிளி பக்கத்திலேயே இருக்கும். ஆனா, இந்த சாப்பிட்டுட்டு இருக்க கிளி அந்த ஜீவாத்மா என்ன பண்ணாது? பரமாத்மாவ பார்க்கவே பார்க்காது. என்னைக்கு வந்து அந்த ஜீவாத்மா பரமாத்மாவ பாக்குதோ, அதுக்கப்புறம் தான் அதுக்கு உண்மையான ஞானம் கிடைக்கும். அப்படின்னு நம்ம படிப்போம் இல்லையா? அது மாரிதான். பகவான் வந்து எல்லாத்துக்குள்ளயும் பரமாத்மாவா இருக்காங்க. அப்ப அத வந்து நம்ம வந்து எப்படி பயிற்சி செஞ்சா மட்டும் தான் நம்மளுக்கு அது வந்து நம்மளுக்கு புரிபடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லா உயிர்வாழிகளிடமும் பரமாத்மா பிரிந்திருப்பதைப் போல தோன்றினாலும், அவர் ஒருபோதும் பிரிக்கப்பட முடியாதவர். அவர் ஒருவராகவே இருக்கின்றார். அவர் எல்லா உயிர்வாழிகளையும் காப்பவர் என்ற போதிலும், அழிப்பவரும், விருத்தி செய்பவரும் அவரே என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப எல்லா காரணம் இந்த மாரிலாம் பகவான் தான் உயிர்வாழிகள காப்பாத்துறாங்க, அவங்க தான் அழிக்கிறாங்க அப்படின்னு விருத்தி செய்றதும் அவர்தான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பரமாத்மாவின் பண்புகள் எங்கும் நிறைந்தவர், உயிர்வாழிகளின் உள்ளும் புறமும், புலன்களின் தோற்றுவாய். ஆனால் அவருக்கு புலன்கள் இல்லை. ஆன்மீக புலன்கள் உண்டு. மிக உயர்ந்த நபர். ஆத்மாக்களின் புலன்களின் தோற்றுவாய். பிளவுகள் அற்றவர். அனைவரின் இதயத்திலும் வீற்றுள்ளார். மாதாஜி ஸ்லைடே வர மாட்டேங்குது மாதாஜி. ஸ்லைடு வரலையா மாதாஜி? இப்பதான் வரலையா மாதாஜி? அப்படியே வரலையா? இல்ல இப்ப ரெண்டு இப்ப முதலுக்கு இதுக்கு மட்டும் வரல. சரிங்க மாதாஜி. திரும்ப வைக்கிறேன் மாதாஜி. வெளியே வந்துட்டேன் நான் அப்ப. ஓகே மாதாஜி, இப்ப தெரியுதா மாதாஜி? தெரியுதுங்க மாதாஜி. ஸ்லோகம் 13.16 தெரியுது. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பகிரந்தஸ்ச பூதானாம் அச்சரம் சரம் ஏவச்ச சுஷ்மத்வாத் தத் அவிக்ஞேயம் தூரஸ்தம் சாந்திகே சதத். இப்ப பகவான் என்ன சொல்லிட்டாங்க? எல்லா உயிர்களுக்கும் உள்ளேயும் நான் தான் இருக்கேன், வெளியவும் நான் தான் இருக்கேன். அசைவன அசையாதனவற்றுல எல்லாமும் நான் தான் இருப்பேன். அது மட்டும் இல்லாம பகவான் வந்து சூட்சமமானவர். அவர் சூட்சமமானவர் என்பதால் ஜடப்புலன்களின் வலிமையினால் காண்பதற்கோ அறிவதற்கோ அப்பாற்பட்டவர். அப்ப என்ன பண்ண முடியாது? நம்மளால பார்க்கவோ அத அந்த சூட்சமமான அந்த பரம உண்மையை புரிஞ்சுக்கிறதுக்கோ முடியாது. மிக மிக தொலைவில் இருப்பினும் அவர் அனைவரின் அருகிலும் உள்ளார் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். நம்ம திரும்ப திரும்ப அதான் படிப்போம். நித்யோ நித்யானா சேதன சேதனானாம் அப்படின்னு நம்ம படிப்போம் இல்லையா? அனைவரின் இதயத்திலும். அடுத்தது, யார் ஆத்மாவையும் பரமாத்மாவையும் அறிய முடியும்? 19வது ஸ்லோகத்துல சொல்லியிருக்காங்க. இதி சேத்ரம் ததா ஞானம் ஞேயம் சோக்தம் சமாசதக மத் பக்த ஏதத் விஞ்ஞான மத் பாவையோ பவத்யதே. இவ்வாறாக செயல்களின் கடம், நம்மளோட இந்த உடல், க்ஷேத்ர, அறிவு, ஞானம், அறியப்படும் பொருள், நேயம் ஆகியவை சுருக்கமாக என்னால் விவரிக்கப்பட்டன. எனது பக்தர்கள் மட்டுமே இவற்றை முழுமையாக புரிந்து கொண்டு எனது இயற்கையை அடைய முடியும். அப்ப ஞானம் அப்படின்னா சேத்ரைக்க, இது ரெண்டையும், நான் உடல், அந்த உடலோட அந்த தன்மையை மட்டும் அறிபவன் தான் ஞானத்தை அறிபவன். அப்ப உடல், ஆத்மா, பரமாத்மா இந்த மூணையும் அறிவதுதான் ஞானம்.
அந்த ஞானத்தோட இலக்கு தான் நேயம். அப்ப அது அதோட இலக்கு வந்து பகவானை அறிவது அப்படிங்கிறத இத வந்து சொல்லிட்டாங்க. இந்த 3 விஷயங்களை பற்றி அறிவது. சேத்திரம், சேத்திரைக்கிய, ஞானம். இந்த 3யும் அறிஞ்சா மட்டும்தான் பகவான போய் பகவான் எனது இயற்கையை அடைய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இம்மூன்றும் இணைந்து விஞ்ஞான ஞானத்தை பெறுவதற்கான அறிவியல் என்று அறியப்படுகின்றது. பகவானின் களங்கமற்ற பக்தர்களால் பக்குவமான ஞானத்தினை நேரடியாக புரிந்து கொள்ள முடியும். மற்றவர்களால் புரிந்து கொள்ள முடியாது. இறுதி நிலையில் இம்மூன்றும் ஒன்றாகி விடுகின்றன என்று ஒருமைவாதிகள் கூறுகின்றனர். ஆனால் பக்தர்கள் இதனை ஏற்பதில்லை. ஞானத்தை வளர்ப்பது என்றால் ஒருவன் தன்னை கிருஷ்ண உணர்வில் புரிந்து கொள்வது என்று பொருள். நாம் ஜட உணர்வினால் வழிநடத்தப்படுகின்றோம். ஆனால் நமது உணர்வுகள் அனைத்தையும் கிருஷ்ணரது செயல்களுக்கு மாற்றி கிருஷ்ணரே எல்லாம் என்பதை உணர்ந்த பின்னர் நாம் உண்மையான ஞானத்தை அடைகின்றோம். வேறு விதமாக கூறினால் ஞானம் என்பது பக்தி தொண்டை பக்குவமாக புரிந்து கொள்வதன் ஆரம்ப நிலையே அன்றி வேறு ஒன்றும் அல்ல. அப்ப அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, ஞானத்தை அடையிறோம் அப்படின்னா, ஞானம்னா என்னது? நான் வந்து இந்த உடல் ஜீவாத்மாவா இருக்கேன். இந்த உடல் வந்து அடைஞ்சிருக்கேன். இந்த உடல் பெற்ற ஜீவாத்மாக்களோட கடமை வந்து இந்த ஆத்மாவை உணர்வது. இந்த ஆத்மா வந்து என்றும் நித்தியமானது, நிரந்தரமானது, அழிவில்லாதது. ஆனா இந்த ஆத்மாவின் கடன் பகவானுக்கு வந்து பக்தி தொண்டு ஆற்றுவதே. ஏன்னா அதோட இறுதி இலக்கு பரமபுருஷ பகவானை, நேயத்தை அறிவது. இது வந்து யாராலதான் முடியும்? பக்தி தொண்டு, பக்தி பயிற்சி பண்ணவங்களால மட்டும்தான் உணர முடியும். இதுதான் உண்மையான ஞானம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம களங்கமற்ற பக்தர்கள் மட்டுமே இந்த 3 விஷயங்களை தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நானே உடல், மேலும் இது மிகவும் வெறுப்பதாய் உள்ளது. நானே ஆத்மா, மேலும் இது உண்மையிலேயே விடுவிப்பதாய் உள்ளது. அப்ப இந்த ஆத்மாவுக்கான விடுதலை என்ன? நான் தான் இந்த உடல். அது எப்படி இருக்கு? இந்த ஜட உலகத்துல சிக்கிட்டு திரும்ப திரும்ப அந்த பிரச்சனைகளுக்குள்ள சிக்கிட்டு ரொம்ப ரொம்ப குழப்பங்கள் நிறைஞ்சு போய் இருக்குது. ஆனா இந்த ஆத்மா வந்து உண்மையிலே எப்படி விடுவிக்கணும் அப்படின்னு இருக்குது. கட்டுப்பாட்டர் ஹரே கிருஷ்ணா. கட்டுப்பாட்டாளர்களாக இருக்க முயல்வதை விட நமது கட்டுப்பாட்டை நாம் கிருஷ்ணரிடம் அளித்தால் அது நமக்கு உண்மையான மகிழ்ச்சியை அளிக்கும். அத நம்ம படிப்போம் இல்லையா? செயற்கையா நான் வந்து இப்படிலாம் தியானம் பண்றேன், அப்படிலாம் வந்து பக்தி பயிற்சி பண்றேன் அப்படின்னு செயற்கையா போய் கண்ணை மூடிட்டு ஒரு இடத்துல உட்கார்ந்தா கூட அந்த புலன்கள் என்ன பண்ணும்? நம்மளை வந்து தப்பா வழி நடத்தும். அப்படி இல்லாட்டினா அந்த மனசு வந்து என்ன பண்ணும்? ஏதேதோ சிந்தனை பண்ண கண்ணை மூடிட்டு நம்மளால ஒரு க்ஷணம் கூட உட்கார முடியாது. அவ்வளோ நேரம் சும்மா இருந்திருப்போம். அதுவும் கூட நம்மளுக்கு வராது. ஏதாவது பயிற்சி பண்ணுவோம்னு கண்ண மூடி உட்கார்ந்தா, என்னமோ அந்த டயத்துல நம்ம என்னமோ சாதிக்க போற மாரி, இத இப்படி பண்ணணும், அத அப்படி பண்ணணும். அந்த மனசு வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிரும்? பிளான் பண்ண ஆரம்பிச்சிரும். அப்ப எது? அந்த கண்ண மூடி இருக்கிறதுனால ஏதாவது புரோஜனம் இருக்கா? அப்படின்னா, எந்த புரோஜனமுமே நம்மளுக்கு கிடையாது. அதே நேரம் கண்ண மூடிட்டு பகவானோட ரூபத்தை தியானம் பண்ணிட்டு, நம்ம வந்து ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா, அந்த சொல்ற அந்த வார்த்தைகள் மேல நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த அந்த வேர்ட்ஸ்ல அதுல வந்து நம்ம வந்து தியானம் பண்ண ஆரம்பிப்போம். நம்ம கரெக்ட்டா சொல்றோமா? நம்ம வந்து கரெக்ட்டா அந்த ஒரு பீட வந்து என்ன பண்ணுவோம்? அப்படியே மாத்துவோம் இல்லையா? அப்ப நம்மளோட புலன்களுக்கு வந்து நம்ம எப்படிதான் வந்து சேவை குடுக்கணும் அப்படின்னா, இந்த மாரி பக்தி பயிற்சி தான் குடுக்க முடியும். அப்பதான் இந்த மனசு வந்து அது மேல போய் உட்காரணும். கரெக்ட்டா ஒரு ஒரு ரவுண்டு முடிச்ச உடனே என்ன பண்றோம்? அந்த சாக்ஷி மாலைய வந்து மேல தூக்கி விட்டுக்குவோம். நான் ஒரு ரவுண்டு முடிச்சுட்டேன் அப்படின்னு. அடுத்த ரவுண்டுக்கு அடுத்து பயிற்சி பண்ண ஆரம்பிச்சுருவோம். இதே இது முத்துன பக்தர்கள் என்ன பண்ணுவாங்க? இந்த கவுண்டிங் எல்லாம் அவங்களுக்கு தேவையே இல்ல. எப்ப பார்த்தாலும் கழுத்துல வந்து அந்த சாண்டிங் அந்த இத போட்டுக்கிட்டு பேக் போட்டுக்கிட்டு அவங்க வந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு கவுண்டிங்கே தேவையில்ல. நம்ம ஆரம்ப நிலை பக்தர்கள் வந்து அப்படி இருக்க முடியாது. ஏன்னா நம்மளுக்கு 16 முடிக்கிறதே ஒரு நாளைக்கு அந்த 2 1/2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்றதே எப்படி ஆயிடுது? ரொம்ப பெரிய ஆ பிரயத்தனமா ஆகிருது. அந்த அளவுக்கு தான் நம்ம வந்து பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்ப சும்மன இந்த கண்ண வெறுமனே மூடிட்டு இருந்தா,
நம்மளுக்கு வந்து எந்த ஒரு பயிற்சியுமே கிடைக்காது. அப்ப அந்த உண்மையான சந்தோஷங்கிறது எப்படி கிடைக்கும்? கண்ண மூடிக்கிட்டு பகவான தியானம் பண்ணணும். வாய் வந்து பகவானோட நாமத்த சொல்லணும். இந்த காது கேட்கணும். இப்ப மனசு தியானம் பண்ணுது, வாய் சொல்லுது, காது கேக்குது. எல்லா புலன்களும் ஏதாவது விலகி போறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? அப்படின்னா கிடையவே கிடையாது. அது வந்து முழுக்க முழுக்க அந்த நாமத்து மேல அது பயிற்சி செய்ய ஆரம்பிச்சுருச்சு. அப்படி பயிற்சி செஞ்சு அதுக்கெல்லாம் பல காலங்கள் ஆகும். அப்ப அந்த காலங்கள் ஆக 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 என்ன ஆகும்? நம்மளுக்கு அது மேல ருச்சி ஏற்படும். அப்ப செயற்கையா கட்டுப்படுத்துறோம். நம்ம வந்து அஷ்டாங்க யோக வழியில போறேன், தியான யோகத்துல போறேன் அப்படின்னா, பகவான் வந்து அதுக்கெல்லாம் வந்து என்ன பண்ணல? சிபாரிசு பண்ணவே இல்ல பகவான். நம்மளுக்கு வந்து இந்த மெத்தட தான் பகவான் வந்து சிபாரிசு பண்ணியிருக்காங்க. பரம உண்மையான அனுபவிப்பாளர் 13.21 இருந்து 26 வரையிலும் நம்மளுக்கு என்ன குடுத்துட்டாங்க? பகவான் தான் அனுபவிப்பாளர் அப்படின்னு. எல்லா செயல்களுக்கும், விளைவுகளுக்கும் இயற்கையே காரணமாக கூறப்படுகிறது. இருப்பினும் இவ்வுலகின் பல்வேறு இன்ப துன்பங்களுக்கு உயிர்வாழியே காரணமாக கூறப்படுகின்றது. அப்ப இந்த உலகத்துல இருக்கிற இன்ப துன்பங்கள் யார்னால வருது? ஜீவாத்மானால, நம்மளால, உயிர்வாழிகளால தான் இந்த இன்ப துன்பங்கள் வந்து வருது. அந்த இயற்கை, இயற்கைன்னா என்னது? பிரகிருதி, இந்த பௌதீக இயற்கை. அ அப்ப அது அது எதனால அந்த இன்ப துன்பங்கள்லாம் வருதுன்னா, இந்த ஜீவாத்மானால தான் வருது. எதுக்காக வருது? அவன் வந்து அந்த தனிப்பட்ட ஒவ்வொரு உயிர்வாழிக்கும் பகவான் சுதந்திரம் குடுத்திருக்காங்க. அந்த உயிர்வாழி அதுக்கேத்த மாரி செயல் செஞ்சு, அந்த கர்மாவ எடுத்து திரும்ப இந்த இயற்கைக்கு தான் வரான். அந்த பிரகிருதிக்கு தான் வரான். பிரகிருதிக்கு வரும்போது என்ன ஆகும்? திரும்ப திரும்ப இன்ப துன்பங்கள் அவன் செஞ்ச செயல்களுக்கு ஏத்த மாரி அவன் அனுபவிச்சுக்கிட்டே இருப்பான். அப்ப இதுக்கு காரணம் யாரு? ஜீவாத்மா தான். அப்படின்னு புரிய வைக்கிறாங்க நம்மளுக்கு. ஜீவன்களின் குணங்கள், இயற்கையின் குணங்கள், பரமாத்மாவின் குணங்கள் எவ்வாறு பக்குவம் அடைவது? யார் உண்மையான அனுபவிப்பாளர்? அப்ப ஜீவன்களின் குணங்கள். இதுக்கு வந்து ஆரம்பமற்றது. பௌதீக இயற்கையை அனுபவிக்க நினைப்பதால் உயிர்வாழி கஷ்டப்பட வேண்டியுள்ளது. பௌதீக இயற்கை வெறுப்பு. செயல் மற்றும் விருப்பத்தை பொறுத்து 84 லட்சம் உயிரின வகைகள். அப்ப இந்த உயிர்வாழி, இந்த ஜட இயற்கையில நம்ம பௌதீக இந்த முக்குணங்களால என்ன பண்ணிட்டோம்? இந்த பௌதீக உலகத்துக்கு வந்துட்டோம். திரும்ப திரும்ப நம்ம என்ன பண்றோம்? ஆசைப்பட்டுக்கிட்டு இதுக்குள்ளேயே விருப்பங்களையும் வளர்த்துக்கிட்டு, நம்ம வந்து இந்த துன்பக் கடல்ல அ சுழண்டு சுழண்டு வந்துகிட்டே இருக்கோம். செயல் மற்றும் விருப்பத்தை பொறுத்து 84 லட்சம் உயிரின வகைகள். அப்ப நம்மளோட விருப்பம் என்ன? நம்மளோட செயல்கள் எப்படி இருக்கு? அப்படிங்கிறத பொறுத்து தான் அடுத்த அடுத்த உ அடுத்த பிறப்பு. அப்படித்தான் பகவான் வச்சிருக்காங்க. அதுக்கு எந்த கேரண்டியாது பக்திய வந்து பயிற்சி செய்யல அப்படின்னா, அடுத்த ஜென்மம் வந்து அடுத்த பிறவி வந்து எப்படி? கீழ்நிலை பிறவிகளா இருக்கலாம், தாவரங்களா இருக்கலாம். எதுவாகாலும் இந்த 84 லட்சத்துல எதாலும் நம்ம வந்து பிறக்கலாம். அதுக்கு எந்த கேரண்டியுமே கிடையாது. அப்ப இந்த பௌதீக இயற்கை நம்மளுக்கு வந்து எதத்தான் குடுக்குது? ஒரு வெறுப்ப தான் குடுக்குது. இதுல வந்து நம்ம யாரும் சந்தோஷமா இருக்கமா? அப்படின்னா, சந்தோஷமா இருக்கிற மாரி நம்ம எல்லாம் நடிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். அதுலயும் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க கம்பேர் பண்ணி, அவன் நல்லா இருக்கான், இவன் நல்லா இருக்கான் அப்படின்னு இதெல்லாம் நம்மளா போட்டுக்கிட்ட கம்பேரிசன். ஆனா பகவான் என்ன சொல்லிட்டாங்க? பௌதீக இயற்கையே வெறுப்பு நிறைந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இத வந்து பரமாத்மாவை எப்படி அறிவது? அடுத்தது. தற்காலிக தோற்றம். இயற்கையின் குணங்கள். ஆரம்பமற்றது. தற்காலிக தோற்றம். மாறிக்கொண்டே இருக்கிறது. ஜீவனுக்கு தங்கும் இடமளிக்கின்றது. ஜீவனை முக்குணங்களால் கட்டுப்படுத்துகின்றது. அப்ப இந்த பிரகிருதி, ஜட இயற்கை வந்து இந்த உலகத்துல நம்ம வந்து முக்குணங்களால பிறப்பி எடுத்து வர்றதுக்கு, அந்த நம்ம வந்து தங்கி நம்மளோட விருப்பங்கள நிறைவேத்திக்கிறதுக்கு ஒரு இடம் வந்து இந்த பௌதீக இயற்கை வந்து நம்மளுக்கு குடுக்குது. இந்த பௌதீக இயற்கை எப்படி இருக்கும்? மாறிக்கிட்டே இருக்கும். அது வந்து தற்காலிகமா தான் இப்படி தோற்றம் அளிக்கிறது. ஆரம்பம் அற்றது அப்படின்னு குடுத்துட்டாங்க. மீண்டும், மீண்டும், மீண்டும் இயற்கை என்னை தோற்கடிக்கின்றது. நான் எனது அன்பை தவறான இடத்தில் செலுத்துகிறேனா? ஏன்னா நம்ம பௌதிகமா பற்று வச்சாலும் என்னதான் ஆகும்? திரும்ப திரும்ப பந்தப்பட்டுக்கிட்டே தான் இருப்போம்.
பரமாத்மாவின் குணங்கள். உன்னத அனுபவிப்பாளர், உரிமையாளர், சாட்சி, அனுபவிப்பவர். உன்னத அனுபவிப்பாளர் யாரு? பகவான் தான். உரிமையாளரும் அவங்கதான். சாட்சியா அவங்கதான் எல்லாருடைய இதயத்திலும் இருக்காங்க. நம்ம வந்து எது ஒண்ணு ஆசைப்பட்டாலும் சரி, நம்ம வந்து எந்த செயல்களுக்கு ஏத்த அந்த அந்த கர்மத்துக்கு ஏத்த செயல்கள் பண்ணும் போதும் பகவான் என்ன பண்றாங்க? அத வந்து அனுமதி குடுக்காங்க. சுதந்திரம் குடுக்காங்க. எந்த அளவுக்கு இந்த இவனோட விருப்பங்கள் போகுதோ, அந்த அளவுக்கு அவங்க வந்து சாங்ஷன் குடுக்காங்க. என்ன பண்றான்? பாப்போமே! ஏன்னா, திரும்ப என்னதான் ஆகணும் நம்ம? பந்தப்படத்தான் செய்யணும். அப்ப அந்த உயிர்வாளியோட விருப்பம் தான் அது. அதுக்கு பகவான் வந்து சாங்ஷன் குடுத்துருவாங்க. "நீ தானே ஆசைப்பட்ட. நீ இந்தா அனுபவிச்சுக்கோ." அப்படிங்கிற மாரி பகவான் குடுத்துருவாங்க. வாழ்க்கை பாடம். தயவு செய்து நினைவில் கொள்ளுங்கள். கிருஷ்ணர் பார்த்துக் கொண்டுள்ளார். இது கூட நம்ம வந்து ஒரு சின்ன பாஸ்ட் டைம் இருக்கும் இல்லையா? ராமானுஜாச்சாரியர் வந்து குட்டி பையனா ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கும்போது, அவங்க குரு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எல்லாத்துக்கும் ஒரு லட்டு குடுப்பாங்க. எல்லாரும் தனித்தனியா போய் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிருவாங்க. அப்ப எல்லா குழந்தைங்களும் அந்த லட்டு எடுத்துட்டு போயி, ஆளுக்கு ஒவ்வொரு பக்கமா ஓடியே போய் அந்த லட்ட வந்து சாப்பிடுவாங்க. ஆனா ராமானுஜாச்சாரியார் என்ன பண்ணுவாங்க, அந்த லட்ட பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. சாப்பிட மாட்டாங்க. அப்ப குரு கேட்பாங்க, "ஏன் நீ சாப்பிடலையா?" அப்படின்னு கேட்ட உடனே, "இல்லையே, பகவான் தான் என்கிட்ட நிறைஞ்சிருக்காரே! பகவான் என்ன பார்த்துட்டு தானே இருக்காரு." அப்படின்னு சொல்லுவாங்க. மித்த குழந்தைகள்லாம் என்ன பண்ணுவாங்க, யாரும் பார்க்காத இடத்துல போய் சாப்பிடுறேன்னு சொல்லிட்டு, அவங்கவங்க ஓடி போய் ஒவ்வொரு இடத்துலயும் போய் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்ப அந்த சின்ன குழந்தையா இருக்கும்போது கூட ராமானுஜாச்சாரியார் வந்து என்ன சொல்லுவாங்க, இந்த யாரும் பார்க்காம நான் எப்படி இந்த லட்ட சாப்பிட முடியும்? பகவான் தான் பார்த்துக்கிட்டே இருக்காரே! அப்படின்னு குரு கிட்ட வந்து திரும்ப கேள்வி கேட்பாங்க. அப்ப கிருஷ்ணர் பார்த்துக்கிட்டே இருக்காரு. நம்ம நினைச்சுக்குவோம் நம்ம செயல் செய்யும்போது யாரும் பார்க்கல அப்படின்னு நினைச்சுக்குவோம். எல்லாத்துக்கும் சாட்சி வந்து பகவான் மட்டுமே. அப்ப பரமாத்மா, ஆத்மா ஆ நம்ம வந்து உடல் பெற்ற இந்த ஜீவாத்மாக்கள். நம்ம எங்க வந்துட்டோம்? இந்த பௌதீக இயற்கைக்குள்ள வந்துட்டோம். எதனால வந்தோம்? நம்மளோட சொந்த விருப்பு வெறுப்புகளால வந்தோம். அப்ப அந்த விருப்பம் யாரு பட்டாங்க? அந்த ஜீவாத்மாவுக்குள்ள இருக்கிற அந்த ஆத்மா. அது வந்து அது முந்தைய செயல்களுக்கு தகுந்த அந்த கர்மாவை எடுத்துட்டு, அதோட ஆசைய எடுத்துட்டு, இந்த பௌதீக இயற்கையில பௌதீக உடல் பெற்று வந்திருக்கு. இதத்தான் இது வந்து சொல்றாங்க. அடுத்து, நாம் அதே வாழ்க்கையை வாழ்வோம். நம்முடைய முதலாளியை மட்டும் மாற்றிக் கொள்வோம். கிருஷ்ணர் மிகவும் அற்புதமானவர். என்ன சொல்லிட்டாங்க? நம்ம அதே மாரி அதே பௌதீக இயற்கையில மாறுவோம். நம்மளோட முதலாளிய மட்டும் மாத்திக்குவோம். ஏன்னா, பகவான் வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமானவர் அப்படின்னு குடுத்துட்டாங்க. அப்ப பரமாத்மாவை அறிவது. 13.29 13.27 சாரி 13.27 யாவத் சஞ்சாயதே கிஞ்சித் சத்வம் சதா வரத் சங்கமம் க்ஷேத்ர க்ஷேத்ரஜ்ய சம்யோகா தத்வித்தி பரதர்ஷப. பாரதர்களின் தலைவனே, அசைவன அசையாதவை என எதையெல்லாம் நீ காண்கின்றாயோ அவையெல்லாம் செயல்களின் களமும் களத்தை அறிபவனும் இணைந்த கலவையே ஆகும். அப்படி பகவான் எவ்வளவு அழகா நீ என்னென்னலாம் பார்க்க அர்ஜுனா, அசைவன பார்க்கிற, அசையாதவன பார்க்க, இதெல்லாம் நீ என்னென்னலாம் பார்க்கியோ அதெல்லாம் எங்க இருந்து வருது? இந்த சேத்ர மூலமா தான் இது இது ரெண்டும் கலந்த கலவைதான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சேத்ரன்னா யாரு? நம்ம தான். இந்த உடம்பு, இந்த உடல். சேத்ரைக்குன்னா இந்த உடலை அறிந்தவன். இந்த உடலும் உடலை அறிந்தவனும் சேர்ந்த இந்த கலவை தான் என்ன பண்ணுது? இந்த மாரி ஜட இயற்கைய வந்து அசைவன, அசையாதவன பௌதீக உடல் பெற்று இந்த மாரி என்னென்னலாம் பாக்கியோ அதெல்லாம் இதுல இருந்து வந்த கலவைதான் அப்படின்னு பகவான் சொல்றாங்க. ஞான சக்ஷுவை எப்படி அடைவது? இலக்கு. அப்ப இந்த மாரி நான் வந்து இந்த பௌதீக இயற்கைனா என்னன்னு படிச்சுட்டு, இந்த பௌதீக இயற்கை எங்க இருந்து வருது? அதுலயும் பகவான் வந்து இருக்கிறாங்க. அப்புறம் வந்து பரம அனுபவிப்பாளர் வந்து பகவான், புருஷா. அ நம்ம கூட சொல்லுவோம் இல்லையா? ஸ்ரீ சம்பிரதாயத்துல வந்து மீச வந்து வச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா, பகவான் ஒருத்தர் தான் புருஷர். இந்த
மொத்த உலகத்தையும் வந்து அனுபவிப்பவர் புருஷா அப்படின்னா பகவான் மட்டும்தான். அந்த அவங்க வந்து அந்த மீச வைக்காததுக்கு காரணமும் அதுதான். பகவானோட படைப்புல அவர் மட்டும்தான் புருஷர். நம்ம எல்லாமே வந்து அவருக்கு கீழ அப்படின்னு தான் படிப்போம். மத்த எல்லாமே பெண்கள் தான் அப்படிங்கிற மாதிரி. சேத்ரான உடல், சேத்ராக்கிய உடல் பெற்ற இந்த ஜீவாத்மாக்கள். ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்க உடம்ப பத்தி மட்டும்தான் தெரியும். பகவானுக்கு மட்டும்தான் தெரியும். எல்லா உடல்களையும் பராமரிப்பவர் பகவான். இப்ப சேத்ராக்கியன்னா நம்மளோட உடம்பை மட்டும் இந்த களத்தை பற்றி மட்டுமே அறிபவர்கள். அப்புறம் ஞானம், உடல், ஆத்மா, பரமாத்மா இந்த ஞானத்தை அறிவதுதான் இந்த மூன்றையும் பத்தி அறிவதுதான் ஞானம். அந்த ஞானத்தோட இலக்கு நேயம் என்னன்னா பரமபுருஷ மகானை அறிவது. அப்ப அந்த அறிவை வந்து எப்படி அறிவது? ஞான சக்ஷுவை எப்படி அடைவது? இலக்கு ஞான சக்ஷுவை எப்படி அடைவது? கீழ்கண்டதன் ஞானத்தை அடைவதன் மூலம் உடலின் மூலக்கூறுகள், உடலுக்கும் ஆத்மாவுக்குமான வேறுபாடு, பரமாத்மா எல்லா உயிர்வாளிகளிடத்தும் உள்ளதை பார்க்கும் பரந்த பார்வை, மனம் மற்றும் புலன்களை கட்டுப்படுத்துதல். அப்புறம் இந்த ஞான சக்ஷுவை நம்ம வந்து எப்படிதான் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா மனசை கட்டுப்படுத்தணும், புலன்களை கட்டுப்படுத்தணும். அப்புறம் எல்லா உயிர்வாளிகளிடத்தும் மகான் வந்து அந்த உயிர்வாளிக்குள்ள பரமாத்மாவா வீற்றிருப்பாங்க. அப்புறம் இந்த உடலுக்கும் ஆத்மாவுக்கும் உள்ள வேறுபாடு இது எல்லாத்தையும் அடைகிறது தான் இந்த ஞான சக்ஷு. ஏன்னா இந்த பௌதீக உலகம் எப்படி வருதுன்னு இந்த உடலின் மூலக்கூறுகள் படிப்போம் இல்லையா? 24 மூலக்கூறுகள் கொண்டதுதான் இந்த பௌதீக இயற்கை வந்து இயங்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம படிப்போம். எளிமையான வழி மகானின் சேவையில் ஈடுபடுத்துவதே. அப்ப மனசை கட்டுப்படுத்தணும், புலன்களை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா மகானை பக்தி சேவையில வந்து மனசையும் உடம்பையும் கட்டுப்படுத்துறது மட்டும்தான் எனக்கு எளிமையான வழி அப்படின்னு நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். வாழ்க்கை பாடம் ஆக்கப்பூர்வமான ஈடுபாடுகள் செயற்கையான கட்டுப்பாடுகளை விட சுலபமானவை, எளியவை, நிச்சயமாக மேலானவை எனது இந்த பக்தி பயிற்சி மட்டுமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 35 சொல்றாங்க. ஏன்னா பகவான் என்ன சொல்லியிருக்காங்க? இன்பத்துக்கு துன்பத்திற்காக என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்யறதுக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம்? இந்த உடம்ப வந்து வற்புறுத்திக்கிறோம். நம்மளே சொல்லுவோம் இல்லையா? இப்பெல்லாம் ஒரு சின்ன குழந்தைய கேட்டா கூட அவங்க எல்லாம் டார்கெட் சொல்லுவாங்க. எனக்கு வந்து நான் வந்து அது வாங்கி கொடுத்தாதான் எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும். அப்படி இல்லைன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அடுத்த வருஷம் நான் வந்து இது வாங்குவேன், இல்ல அடுத்த வருஷம் இன்ன பொருள் வாங்கினாதான் எனக்கு சாட்டிஸ்ஃபை, எனக்கு வீடு கட்டினா மட்டும்தான் சாட்டிஸ்ஃபை அப்படின்னு அந்த சந்தோஷத்தை கூட அவங்க அந்த நிமிஷத்துல அனுபவிக்காம இல்ல எனக்கு வீடு கட்டி இதெல்லாம் அங்க ஷிஃப்ட் பண்ணி என் பையனுக்கு மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் என்ன பண்ணுவேன், சந்தோஷமா இருப்பேன். அந்த சந்தோஷங்களை கூட உடம்ப வற்புறுத்தி அனுபவிக்காம அவங்க என்ன பண்ணிக்குவாங்க, தள்ளி போட்டுக்குவாங்க, கஷ்டப்பட்டுக்குவாங்க. எல்லா துன்பத்துக்கும் எல்லா இன்பத்துக்கும் என்னென்னலாம் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு அந்த உடம்புக்கு வந்து என்ன கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க, அந்த உடம்ப வற்புறுத்தி அந்த வழிகளை வந்து இந்த ஜீவாத்மாக்கள் வந்து கொடுக்க ஆரம்பிச்சுக்குவாங்க. எதுக்காக? அவங்களோட ஆசைய பூர்த்தி செய்யணுங்கிறதுக்காக அந்த மாதிரி பண்ணிக்குவாங்க. 35 என்ன கொடுத்திருக்காங்க? क्षेत्रज्ञोर एवं मन्तरं ज्ञान चक्षुषा பூத பிரகிருதி மோட்சம் ஷாயே விதுர்யாந்தி தேபராம். உடலும் உடலின் உரிமையாளனுக்கும் இடையிலான இந்த வேறுபாட்டை ஞான கண்களை கொண்டு அறிந்து ஜட இயற்கையின் பந்தத்திலிருந்து முக்தி பெறுவதற்கான வழிமுறையையும் புரிந்து கொண்டவர்கள் பரம இலக்கினை அறிகின்றனர். அப்ப உடலின் உரிமையாளர் பரமாத்மா. இதை அறிஞ்சு இறுதி இலக்கு என்ன? அந்த பக்தி பயிற்சி பண்றதுதான். இந்த பக்தி பயிற்சி என்ன பண்ணணும்? அந்த உடம்புல இருக்க இதயத்துல இருக்க ஆன்மீக ஆத்மாவை புரிஞ்சுக்கிட்டு அது மூலமா என்ன பண்ணணும்? பகவானுக்கு பக்தி சேவை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இதுல என்னென்னலாம் பார்த்தோம் அப்படின்னா 6 கொஸ்டின் வந்து அர்ஜுனா வந்து கேக்குறாங்க. 6 கொஸ்டின் என்ன அப்படின்னா பிரகிருதி, புருஷா, க்ஷேத்ர, க்ஷேத்ரஜ்ய, ஞானம், ஞேயம் இது எல்லாத்தையும் எனக்கு தெளிவா விளக்குங்க அப்படின்னு அர்ஜுனா கேட்ட உடனே
பகவான் என்ன சொல்றாங்க? பிரகிருதினா இந்த பௌதீகமான இயற்கை தான். இதுல வந்து நானும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்காக பகவான் வந்து இந்த எல்லா சட்டதிட்டங்களுக்கும் கட்டுப்பட்டவங்களா? இந்த ஜட புலன்களுக்கு, ஜட இயற்கைக்கு கட்டுப்பட்டவங்களான்னா, அவங்க இதற்கெல்லாம் அப்பாற்பட்டவர். அடுத்து புருஷா, அனுபவிப்பவர். பரம பூரண ஆ அதிகாரி. அவர் மட்டும் தான் யாரு? உன்னத அனுபவிப்பாளர். அப்புறம் க்ஷேத்ரானா உடல், க்ஷேத்ரஜ்ஞன்னா அந்த உடல் பெற்ற ஆத்மா. அப்புறம் ஞானம் அப்படின்னா அந்த உடலை ஆத்மா, அப்புறம் பரமாத்மா. இந்த 3யும் அறியறது தான் ஞானம். நேயம் அப்படின்னா இந்த ஞானத்தோட இலக்கு என்ன? பூரணமான அந்த அறிவின் இலக்கு என்ன? பரமாத்மாவை அறிவது. அந்த பரமாத்மாவை அறிவதுன்னா எப்படி அறியணும்? ஒரு ஆன்மீக குருவை அணுகி அவருக்கு தொண்டுகள் செய்துன்னு படிப்போம் இல்லையா? அத மாரி ஒரு அங்கீகரித்த ஆன்மீக குருவினால வழிநடத்தப்படுற அந்த பக்தி பயிற்சி மட்டும்தான் பூரணமான ஞானத்தை அளிக்க முடியும் அப்படின்னு அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஞான சக்ஷுஷோ அப்படின்னா அந்த பரமாத்மாவை அறிவது. அப்ப ஒவ்வொரு கொஸ்டினா கேட்டுக்கிட்டே வராங்க. சில கொஸ்டினுக்கு வந்து 13th சாப்டர்ல ஒரு கொஸ்டின் வந்து அர்ஜுனா கேட்பாரு. அதுக்கு சிம்பிளா வந்து பகவான் வந்து ஆன்சர் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு அடுத்த அத்தியாயத்துல ரொம்ப டீட்டெயில்டா பகவான் வந்து சொல்லுவாங்க. 14th சாப்டர்ல இந்த ஜட இயற்கையை பத்தி. அப்போ பகவான் என்னது அர்ஜுனா ஒரு கேள்வி கேட்டாரு. பகவான் இப்படி சொல்றாங்க அப்படின்னா, இப்ப அர்ஜுனா ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. இந்த சாப்டர் ஃபுல்லா பகவான் தான் பேசுறாங்க. இந்த பகவான் பேசி இந்த 6 விஷயங்களையும் அர்ஜுனாவுக்கு வந்து புரிய வைக்கிறாங்க. திரும்ப திரும்ப நம்ம படிச்சதே தான். அந்த பயிற்சிய வந்து எப்படி எடுத்துக்கணும்? எந்த அளவுக்கு எடுத்துக்கணும்? அப்படிங்கிறது தான் இங்க வந்து முக்கியம். இந்த 6 விஷயங்களையுமே நம்ம வந்து புரிஞ்சுகிட்டு, இந்த உடல் பெற்ற ஜீவாத்மாக்கள், அந்த ஆத்மா வந்து பகவானோட நித்திய சேவகன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, பக்தி பயிற்சி எப்படி வந்து நம்மளுக்கு அங்கீகரிக்கப்பட்ட குரு மூலமா கிடைச்சுக்கிட்டு இருக்கு. அதுதான் உண்மையான வழி. அப்ப அந்த வழிய வந்து எந்த அளவுக்கு பயிற்சி எடுக்கும்? வெறும் பேச்சால மட்டும் நின்றக்கூடாது. அந்த பயிற்சி வந்து தீவிரமா நாளுக்கு நாள், நாளுக்கு நாள் வலிமையானதா மாறி, நம்மளுக்கு அது மேல ருச்சி ஏற்பட்டு பகவானை அறியணும். நம்மளோட இறுதி இலக்கு பகவானை அறிவதே அப்படின்னு நம்மளுக்கு குடுத்திருக்காங்க. ஹரே கிருஷ்ணா. 13th சாப்டர் இயற்கை, அனுபவிப்பவனும், உணர்வும். இத வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த சாப்டர் ஃபுல்லா அந்த பொருளுரை, பொருளுரை படிச்சுக்கிட்டே வந்தோம்னா முடியும். நம்மளுக்கு ஒரு நாள் ப படிச்சு ஒரு 2 ஸ்லோகா படிச்சுட்டு, அடுத்து வந்து அடுத்த ஸ்லோகா அடுத்த 2 நாள் கழிச்சு படிச்சோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து புரியாது. ஒரே நாள்ல உட்கார்ந்து இந்த 35 ஸ்லோகாவையும் ரீட் பண்ணும்போது, ஓ! இதான் குடுத்துருக்காங்க. நம்ம உடல் பெற்ற ஆத்மா, பிறகு வந்து பரமாத்மா, இவங்க எல்லாத்தையும் அறியிற அந்த நேயம், இறுதி இலக்கு பகவானை அறிவது. இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறதா இந்த இயற்கை, அனுபவிப்பவன், உணர்வு. இத வந்து பகவான் வந்து அர்ஜுனாவுக்கு விளக்குறாங்க. ஹரே கிருஷ்ணா.